Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමීන් වහන්සේ යහපත්. அமருங்கள். සියලු දෙනා මසුන් ගන්න. பாஸ்டர் என் மேல் காதல் கொண்டு இந்த காதல் என்கிற வார்த்தை தமிழிலே கொச்ச வார்த்தை போல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. ස්වාමීන් වහන්සේ පාස්ටර් දෙමළෙන් ප්‍රේමය කියන වචනේ කියාගෙන ඉන්නවා. ඒක ඇත්ත නෙමෙයි. அந்த காதல் என்கிற வார்த்தை உன்னதமான வார்த்தை. ඒ වචනේ හොඳ වචනයක්. என் தமிழ் தெரியலையா? ஐயா என்னை பற்றி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பில்டப் பண்ணி விட்டுட்டாரு. මාව ටිකක් බල්ලා මාව බිල්ඩ් අප් කරලා අරින්න. ஏன் ஐயா இந்த உண்மையிலே எனக்கு 17 வயசு இருக்கும் போது මම ඇත්තටම මට අවුරුදු 17 ඉන්න විටදී மலேசியா ஜோஹபாரு என்கிற ஒரு பட்டணத்தில் මැලේසියා ජෝම්බාර් කියන ඔය ගම්මානේ ஒரு படிப்பு அறிவு இல்லாமல் சுத்தி கொண்டிருந்தேன். අධ්‍යාපනයක් නැතුව මම ඇවිදගෙන හිටියා. ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். භයානක රූප අදහන පවුලක මම වර්ධනය වුණේ. தமிழ்ல ஜாதியை பத்தி நான் பேச விரும்பல, ஆனா நாங்க வந்த வழியினால சில காரியங்களை சொல்லுகிறேன். මම දෙමළෙන් ජාති ගැන කතා කරන්න කැමති නෑ. නමුත් මම ආපු මාර්ගය මම ඔයගලන්ට කියන්න ஒரு කැමතියි. பயங்கரமான தேவர் குடும்பத்திலே பிறந்தவன் நான். භයානක தேவரன் சும்மா. දේව භක්තිවන්ත පවුලක ආවේ. ஸோ சாதியை பத்தி இங்க பேசுறதுக்கு இல்லை, நான் ஒரு டெஸ்டிமோனிக்காக நான் சொல்லுகிறேன். මම ජාති බේත ගැන මම කතා කරන්නේ නෑ මෙම ස්ථානයේ. නමුත් මගේ සාක්ෂියක් හැටියට මම කියනවා. எங்க குடும்பத்திலே சாமியாடி குடும்பம் என்கிற பெயர். මගේ පවුලට සාමි පවුල කියලා කියනවා. தெரியல, சாமியாடு. සාමි නටනෝක දන්නවනේ ඔයගොල්ලන්ට. කෝවිල් වල කියලා නටන්නේ ඒ පවුල කියලා කියනවා. வருமா? சாமியாடி குடும்பம் සාමි නටන පවුල කියලා කියනවා. வெள்ளிக்கிழமை தோறும் வந்து ஆடும். හැම සිකුරාදාකම ඇවිල්ලා නටනවා. எங்க அப்பா மேல வந்து ஆடும். අපේ තාත්තත් හොඳට නටනවා. ஸோ வந்து ஆடும்போது அவர் ஒரு சேவல், உயிர் சேவலை பிடிச்சு அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிப்பார். එහෙම නටනකොට පණ පිටින් ඉන්න කුකුලෙක්ව අරගෙන බෙල්ල කඩලා ඒ ලේක බොනවා. இதை நீங்க வீட்டுல செய்யக்கூடாது. මේක ඔයගොල්ලෝ ගෙදර කරන්න හොඳ அதை இப்பயே சொல்லிடுறேன். මං ධම්මව කියන්නම්. ஸோ எங்க அப்பா அப்படியே பிடிச்சு அந்த ஆவேசத்துல இன்னும் பயங்கரமாய் ஆடும். තාත්තා කුකුලගේ බෙල්ල කඩලා ලේක බීලා ඒ ආවේශ වෙලා නටනවා. அநேகர் எங்க வீட்டுக்கு சாமி பார்க்க வருவார். ගොඩාක් අය සාමි බලන්න. உங்க ஊர்ல அப்படி இருந்துச்சு தானே? அந்த நாட்கள்ல இருக்குதானே? ඕගොල්ලන් ගෙදරත් එහෙම තිබුණා නේද ඉස්සර? அவ்வளோ ஒரு பயங்கரமான இருள் நடந்த குடும்பம். භයානක අන්ධකාරයක හිටපු පවුලක්. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு காக்கா வலிப்பு. මට ඒකේ තේරුම මොනවද නම් ඔයගොල්ලන්ට දන්නවා කාක්ක වලිප්පු කියලා කියන්නේ ඒක කියලා තමයි හිතුවේ. பயங்கரமா இருக்கும். அவர் எங்க பார்த்தாலும் விழுகுவாரு, காயம் ஏற்படும். நாங்க எங்க சொத்து பத்தெல்லாம் அதுக்கே அழைச்சி செலவு பண்ணினோம் வைத்தியம் பார்க்க. අපි මොනවද කරේ? තාත්තව මම දැක්ක විදියට හැම තැනම වැටලා තුවාල වෙනවා. අපේ වස්තු සම්පන්න සියලු දේම වියදම් කරලා තාත්තට සුව කරන්න කියලා என் බැලුවා. சாட்சி ரொம்ப நீட்டு சொன்னா இன்னைக்கு பொழுது பத்தாது உங்களுக்கு. මගේ සාක්ෂිය ගොඩක් දිගයි කිව්වොත් අද දවසම මදි ඔයගොල්ලන්ට. நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லுகிறேன். அப்படியேப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவண்ணா. මම මගේ බෑග්ග්‍රවුන්ඩ් එක කෙටියෙන් කියනවා නම් මම ඒ වගේ පවුලක ඉඳලා ආවේ. எல்லா விக்கிரங்கள் நிறைந்த அறையில தான் நான் தூங்குவேன். හැම රූප පිරිච්ච කාමරයක තමයි මම නිදාගන්නේ. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய அன்பை குறித்து என்னிடத்தில் சொன்னார். නමුත් එක දවසක් දේව ප්‍රේමය ගැන මට ආරංචි වුණා. அட போடா, இருக்கிற சாமி கும்பிட்றதுக்கே நேரம் இல்லை, இவன் புது சாமி கொண்டுட்டு வந்துட்டான், வெள்ளைக்கார சாமி. එක්කෙනෙක් කියනකොට ඵලයන් යන්න ඉන්න සාමිවරුන්ටම යාඥා කරන්න වෙලාවක් නැහැ. දැන් අලුත් සාමි කෙනෙක් මු ගෙනලා තියෙනවා. படிப்பு அறிவு வேற இல்லையா? අධ්‍යාපනයේ දැනීමක් ஒரு නැද්ද? முரடனாய் வாழ்ந்தேன். එක කේන්තියෙන් ජීවත් වෙන කෙනෙක්ට ජීවත් වුණා. To cut the story short, ස්ටෝරි එක කට් වුණා. ஏன்னா அடுத்த வாட்டி கத்தோட ஆக்சுவலி அக்டோபர் மாதம் தான் நம்மளோட அப்பாயின்மெண்ட். பாஸ்டர் என்னை அக்டோபர் மாதம் தான் நாங்கள் வருகிறதாய் பேசி கொண்டே இருந்தேன். ඔක්තෝබර් මාසයේ එනවයි කියලා තමයි අපි කතා කරන් හිටියේ. ஆனால் என் அருமை ஒரு சகோதரி மாலினி அவர்கள் மலேசியாவில் என்னை வந்து பார்த்து, ஐயா நீங்கள் இந்த ஆனிவர்சரிக்கு கண்டிப்பாக வர வேண்டும் அன்போடு ரொம்ப வரும். நான் சொன்னேன், இல்லை பிரபா என்னை அழைத்திருக்கிறார், அக்டோபர் தான் நான் வரதுக்கு இருக்கிறேன் என்று சொன்னேன். සහෝදරයා මැලේසියාවට ඇවිල්ලා එයාගේ ඇනිවර්සරි එකට එන්න කියලා මාව කැඳෙව්වා. නමුත් මම කිව්වා නෑ පාස්ටර් ප්‍රභා මාව ඔක්තෝබර් වල තමයි කැඳවලා තියෙන්නේ. මම ඔක්තෝබර් වල තමයි ලන්ඩන්ට එන්නේ කියලා කිව්වා. ஸோ அவங்க ரொம்ப வருந்தி கேட்டதுனால நான் சேர்ச்சில் சொன்னேன், சரி போயிட்டு ஒரு வாரத்தில் பார்த்துட்டு அப்படியே பாஸ்டர் பிரபாவையும் பார்த்துட்டு என்ன காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு வரலாம் என்று சொல்லி வந்துட்டு.
මම අර යං පාස්ටර් ප්‍රභාවත් බල්ලා වචනයක් කතා කරලා එමු කියලා මම ආවා. அவரை பார்க்கறதும் ஒரு சந்தோஷம், உங்களை பார்க்கறதும் சந்தோஷம். එයාව බලන එකත් එක සන්තෝෂයක්, ඕගොල්ලන්ව බලන එකත් එක සන්තෝෂයක්. கான்ஃபரன்ஸ்ல நாங்க 2 பேரும் நின்னோம். කොන්ෆරන්ස් එකේ අපි දෙන්නම මේ ස්ථානයේ හිටියා. அவர் அழகு முன்னுக்கு நான் ஒன்றும் இல்லாமல் போனேன். එයාගේ අලංකාරය ලස්සන ඉස්සර අපිට මම මුකුත් නැතුව යනවා. உலகத்திலே நான் தான் ரொம்ப அழகானவன் என்கிற கர்வம் போய்விட்டது. ලෝකේ ඉන්න අය ඔක්කොන්ට වැඩි මම තමයි ලස්සන කියලා තිබුණා. අර ගෞරවය ඔක්කොම ගියා එයා ළඟ ඉද්දි. அவர் அப்படி ஆடி கீடி பிரசங்கம் பண்றதை கண்டு நானே மயங்கி போனேன். එයා නටලා කරලා දේශනා කරද්දි මමම රවටුණා. நான் எங்கேயுமே இஷ்டத்துக்கு நான் அழைப்பு கொடுத்தாலும் போக மாட்டேன். මම කොහෙත් ගිහලා මාව කැඳවුවොත් මම හැමතැනටම යන්න කෙනෙක් ஏன்னா නෙවෙයි. வேலை ரொம்ப இருக்குது. මට ගොඩක් වැඩ ஆனா තියෙනවා. ஒரு பாச பிணைப்புனாலே யாம் வந்தோம். ඒ ප්‍රේමයේ සම්බන්ධතාවයෙන් ඉඳලා මම ආවා. ஆமென். ආමෙන්. பிரைஸ் தி லார்ட். சோ அந்த சாட்சியில நீங்க பார்க்கும் பொழுது பயங்கரமான அந்த ஆராதனையில நாங்கள் குடும்பம் இருளில் இருக்கும்போது எனக்கு ரட்சிப்பை பத்தி சொன்னார்கள். ඒ සාක්ෂිය ගැන බැලුවොත් මගේ පවුල භයංකර රූපදායම් වල ඉන්නකොට මට මේ වගේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ගැන කෙනෙක් කිව්වා. ஸோ கொஞ்ச நாள் தர்க்கத்துக்கு பிறகு இந்த கிறிஸ்தவர்கள் என்னதான் பண்ணுகிறார்கள் என்கிற ஒரு சிறு சபைக்கு போனேன். மலேசியா வந்து முஸ்லீம் தேசம், சபைகள் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ටික කාලයක් ගියාට පස්සේ ක්‍රිස්තියානිකාරයෝ මොනවද කරන්න කියලා කුඩා සභාවකට මං ගියා. මැලේසියාව කියන්නේ මුස්ලිම් රටක්. එමින්ද හැම සභාවක්ම පොඩියට තමයි තියෙයි. அங்க போனோடனே அவர்களுடைய தேவனுடைய வழிபாட்டை கண்டு நான் மயங்கி போனேன். ඒ ගිය ගමන් මේගොල්ලන්ගේ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන විදිය, අනුගමනය කරන විදිය දැක්කම මම ඒම්ම වෙනස් වුණා. அந்த கிறிஸ்து அன்பை கண்டு நான் பூரித்து போனேன். ක්‍රිස්තියානි ප්‍රේමය දැකලා මම වෙනස් වුණා. அது என்ன பிரச்சனைன்னா ஆரம்பத்துல அந்த அன்பு தெரியும். ඒ ආරම්භයේ ප්‍රේමය මට දන්නවා. அதை கண்டு ரட்சிப்புக்கு வந்துருவோம். ඒ ප්‍රේමය දැක්ක ගම ගැලවීමට එනවා. அப்புறம் அந்த அன்பு பேய் அன்பா மாறும். ඒ ප්‍රේමය நம்மளே அழிச்சிரும். යක්ෂයාගේ ප්‍රේමයක් ඇටියට වෙනස් වෙයි. ඒ එක අපිව විනාශ කරයි. என்னோட 17ஆம் வயதுல இருந்து අවුරුදු 17 ඉඳලා நான் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து මම ගැලවීම දපු දවසේ ඉඳලා நான் அதிகமாய் துன்பப்பட்டது, මම අධිකව වේදනාවට පත් அதிகமல்ல முழுமையாய் துன்பப்பட்டது සම්පූර්ණම දුක් වුණේ கிறிஸ்தவர்கள் கையிலே தான். ක්‍රිස්තියානිකාරයන්ගේ අතේ තමයි. அதுவே கிறிஸ்துவ உறவை வெறுத்தேன், ஆனால் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டேன். ක්‍රිස්තුවගේ සම්බන්ධතාවය අල්ලග අරියා. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සම්බන්ධතාවය මං අල්ලගත්තා. நான் கிறிஸ்துவை முழுமையாய் அறியாமல் அவர் அன்பை அறியாமல் இருந்தால் கொலகாரனாய் மாறியிருப்பேன். ක්‍රිස්තුස් වහන්සේව මම සම්පූර්ණව නොදැනුවත්ව හිටියා නම් මම මිනිමරුවෙක් හැටියට වෙනස් වෙයි. சில சமயத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுவேன், දෙවියන් වහන්සේ සමරකන්න මෙහෙම කතා කරයි. ஏன் உங்களுக்கு அந்த வேலை, நான் செஞ்சா நீங்க செய்யக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்பேன், මම දෙවියන් වහන්සේගේ වහනවා. ஆண்டவரே දෙවියන් වහන්සේ ஒரு M16 என் கையில கொடுத்துட்டு M60 එක මගේ අතට දීලා ஒரு 2 மணி நேரம் கண்ணை மூடிக்க. පැය දෙකම ඇස් එක වහගන්න. நீ கண்ணை மூட மாட்டீர் எனக்கு தெரியும், ඇස් එක වහන්නේ කියලා මට ஆனா දන්නවා. எனக்காக மட்டும் கண்ணை மூடிக்க. නමුත් මා උදෙසා ඇස් එක වහගන්න. போடுறவனா போட்டு தள்ளிட்டு வந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். දාන්න ඕන අය ඔක්කොම දාලා ඉවරලා මං අයිලා පව්කමව ගන්නවා. அவ்வளோ அது நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சின்னமாக்கப்பட்டேன் கிறிஸ்தவர்கள் கையில தான். පොඩි වෙලා වේදනාවට පත් වුණේ ක්‍රිස්තියානිකාරයන්ගේ අතෙන් තමයි. எந்த நாவு தேவனுடைய அன்பை சொல்லி என்னை கிறிஸ்து கொண்டு வந்தது, அதே நாவு என்னை அழித்தது. මොන දිවද මාව යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය ගැන කියලා ගෙනාවේ, ඒ දිවම මාව විනාශ කෙරුවා. அதனாலே கிறிஸ்துவ மதத்தை வெறுத்தேன், கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். නමුත් ක්‍රිස්තියානි ආගම මම එපා කෙරුවා. නමුත් ක්‍රිස්තියානි දෙවියන් වහන්සේ எந்த වල්ලගත්තා. மதத்தின் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. මට මොන ආගම ගැනත් විශ්වාසයක් නැහැ. அப்பொழுதுதானே என் மன்னனை முழுமையாய் நேசிக்க ஆரம்பித்தேன். මම යේසුස් වහන්සේව සම්පූර්ණ ප්‍රේම කරන්න ආරම්භ කෙරුවා. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு தமிழ் பேச சரியா வராது. මම ඔයගලන්ට කියලා දිනවා දෙමළෙන් කතා කරන්න හරියට එන්නේ தமிழ் නැහැ. படிக்கல ආනවனா கூட தெரியாது. දෙමළ අයන්න අයන්නවත් දන්නේ නැහැ. இது காமெடியில தான் உண்மை. මේක විහිළුවක් නෙමෙයි, සැබෑව. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, මට ඉංග්‍රීසි කතා කරන්න දන්නේ නැහැ. படிக்கவும் தெரியாது. ඉගෙන ගන්න දන්නෙත් නැහැ. என்னோட 17ஆம் வயசுல මගේ අවුරුදු 17 දී என்னோட சொந்த பேர் எனக்கு எழுத தெரியாது. මගේම නම මට ලියන්න දන්නේ නැහැ. அப்ப இப்ப எப்படி பேசுறீங்க? එහෙනම් කොහොමද කතා அந்த කරන්නේ? 17ஆம் வயதுல ரட்சிக்கப்பட்ட வயதில අවුරුදු 17න් ගැලවීම ලැබපු වෙලාවේ ஆண்டவர் என்னோடு உறவாடி அநேக காரியங்களை பேசினார். දෙවියන් වහන්සේ මාත් එක්ක අවිත් ගොඩක් දේවල් කතා நான் කරුවා. மெசேஜ் போறதுனால சாட்சியை சுருத்தி கொள்கிறேன். அடுத்த முறை வரும்போது
விவரமாய் பேசுவோம். ஒரு கேம்ப் மோளை வச்சு விடிய விடிய 3 நாளைக்கு பேசுவோம். සාක්ෂිය ගැන මම දවස් 3ක් එළි වෙනකන් කතා කරමු අනිත් என் පාර. சாட்சியை கேட்டீங்கன்னா உங்க கண்களை கண்ணீர் ஊத்தாம போக. මගේ සාක්ෂිය කතා කරුවා නම් ඔයගොල්ලන්ගේ ඇස්වල කඳුළු වැగిරෙන්නේ නැතු යන්නේ නැහැ. ஆனா வரவங்க எல்லாம் ரொம்ப சாட்சி சொல்லிட்டு தான் போறாங்க. அதனால அதை வெட்டிட்டு சத்தியத்துக்கு போலாம் என்று நான் விரும்புகிறேன். එන අය ඔක්කොම සාක්ෂි කියලා තමයි යන්නේ. නමුත් සාක්ෂිය කට් කරලා මම සත්‍ය ගැන කතා කරලා යන්න කැමතියි. ஹல்லேலூயா. அதனால ஒரு நாள் நான் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், එක දවසක් යාඥා කරේදී සුදාත්මයන් වහන්සේ මට කිව්වා மகனே உன் அம்மாவிடத்திலே ஒரு அசுத்தாவி இருக்குது, விரட்டுனார். පුතේ උඹේ අම්මගේ අසුද්ධාත්මයක් ඉන්නවා එලෝපන්. ஏற்கனவே எங்க அம்மா என்னை செருப்பால் அடிச்சு விரட்டினவள். වේලාසනෙම මගේ අම්මා මට සෙරප්පුවෙන් ගහලා එලෙව්වා. சேர்ச்சுக்கு போறேன்னு தெரிஞ்ச உடனே தன் செருப்பு எடுத்து என்னை அடிச்சு போடா வெளியில என்று விரட்டினவர். අම්මා පල්ලි යනවා කියලා මම දැනගත්ත ගම සෙරප්පුවෙන් ගහලා මාව එලෙව්වා. என் குடும்பத்துல நான் ஒரே பிள்ளை என்பதனால வேற வழி இல்லாம மறுபடியும் சேர்த்துக்கிட்டான். පවුලේ එකම දරුවා හින්දා නැවතත් වෙන මාර්ගයක් නැන් නැවත මාව පවුලට කැඳවගත්තා. காலையில எங்க அப்பா 5 மணிக்கெல்லாம் சாமி மேடையை திறந்து மணி அடிச்சு எல்லா சாமியும் எழுப்புவார். අපේ අම්මා තාත්තා මොනවද කරන්නේ? සීනුව ගහලා ඔක්කොම සාමිනම නැකිටනවා. ஏன்னா எல்லாமே என் தலை மாட்டிலே தான் இருக்கும். අයිනම් ඔක්කොම මගේ ඔළුවට පිටිපස්සෙන් තමයි 5 மணிக்கு 21 அடிச்சோன்னே நானும் எழுந்து விடுவேன். අවුරුදු 5කට මෙහෙම ටිකි ටිකි ගාලා சாமி எல்லாம் எந்திரிக்குதோ இல்லையோ நான் எந்திரிச்சிருவேன். සාමිලා නැකිටද නැද්දෝ මම නැකිටිනවා. நான் எந்திரிச்சு அங்கிட்டு போய் ஒரு முழங்கால் நின்று நான் ஸ்தோத்திரம் பாடுவேன். මම එහෙම නැකිටලා ඉඳලා මම නමස්කාර කරනවා. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது என் அம்மா குறித்து ஆண்டவர் சொன்னார், பேயை விரட்டுன்றார். අම්මාව පෙන්නලා මට දෙවෙනි වහන්සේ කිව්වා කියලා අම්මා ගාව ඉන්න අසුද්ධාත්මය එලවන්න. எங்க அம்மா கிட்ட அசுத்தாவி இருக்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. අම්මා ගාව අසුද්ධාත්මයක් ඉන්නවා කියලා කාටවත් දන්නේ නැහැ. ஏனால் அவர் பூஜை போட்டு கோயிலே கட்டினவள். අයිනම් පූජාව තියලා කෝවිලක්ම බැඳපු අය. ஒரு புத்தே வளர்த்தவள் அவள். ஒரு பாம்பு புத்தை வளர்த்தவள். එක නයි ගුහාවක්ම තිබුණා ගෙදර. ஓ பாம்புனா நாயோ? නය අඬින පාඹුද? නය. புதுசா கத்துக்கிட்டேன். படிக்காதவனுக்கு எல்லாம் புதுமை தானே ஐயா. ඉගෙන ගත්ත නැති කෙනාට ඔක්කොම පුදුමනේ. ஆமே. என்னை நேசிக்கிறீர்கள் இல்லையா? ඔයගොල්ලන්ට මාව ප්‍රේම ඔයගොල්ලෝ මට ප්‍රේම කරනවද? நீங்கள் நேசிக்க நான் என்ன பாத்திரம் செய்தேன்? මට ප්‍රේම කරන්න ஒன்றும் இல்லாதவன். මම මොකුත් නැති කෙනෙක්. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க அம்மா கூப்பிட்டேன். එහෙම ඉන්නකොට අම්මාව කැඳෙව්වා. ஏற்கனவே பயம், செருப்படி வேற பயம். වේලාසනව සෙරප්පුවෙන් ගහලා තියෙනවා. ஆண்டவர் சொன்னார், பேய் விரட்டுன்னு. දෙවෙනි වහන්සේ කිව්වා මේ අම්මට අම්මගේ சொன்னா, අසුද්ධාත්මය එලවන්න. அம்மா இங்க வாம்மா, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன்கிட்ட ஒரு அசுத்தாவி இருக்கு, අම්මට விரட்டணும். කිව්වා අම්මා මෙහෙන්ද දෙවෙනි වහන්සේ කිව්වා ඔබ ගාව අසුද්ධාත්මයක් ඉන්න එලවන්න කියලා. எந்த ஆவி போகணுன்ற பயம் வேற எனக்கு. මොන ආත්මය යන්නද කියලා ඉන්නේ. என் ஆவி போகாம இருந்தா ஸ்தோத்திரம். මගේ ආත්මය යන්නතු හිටියා නම් ஆனால் எங்க அம்மா உடனே முழங்கால்ல நின்றார். කියපු ගම අපේ අම්මා දන ගැහුවා. ஒரு வார்த்தை கேட்கவில்லை, ඒක වචනයක් ඇහුවා. உடனே முழங்காலில் நின்றார். ඒ වෙලේම දන ගැහුවා. கைகளை அவன் மேல். எனக்கு எவர் கத்து கொடுக்கல எப்படி பேய் ஓட்டு. எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை, அந்த டைம் பைபிள் ஸ்கூல் போனதில்லை. எத்தனை முறையில பேய் ஓட்டணும், how many ways to cast out demon எல்லாம் நான் படிக்கல பாஸ்டர். මොන විදියටද යක්ෂයා දුරු කරන්න කියලා මේව මම ඉගෙන ගත්තේ නැහැ. நான் கை வைத்த உடனே அவள் இங்கிருந்து அந்த கேமரா தாண்டி போய் பறந்து போய் விழுந்தா. මම අත තියනකොටම මෙතන ඉඳලා කැමරාව තියෙන දර දුරට ගිහිල්ලා උටින් ගිහිල්ලා වැටුණා. நீங்களாம் பேய் விரட்டுறீங்க, இயேசு நாமத்துல போ பிசாச்சா ஆவு என்னமோ பண்ணுவீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, துண்டு கட்டிக்கிட்டு கொண்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில். ඕගොල්ලෝ යක්ෂය ඔක්කොම එළුණා යේසුස් වහන්සේ නාමයෙන් කියලා මම මොකුත් නැහැ. මම රෙදි කාලා කිනේකට ගහන හිටියේ. அப்ப அந்த நிமிஷத்துல அப்படி ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. பிசாசே நீ என்கிட்ட விளையாடாத, கேப்ரியல் என் கூட இருக்கிறாரு, மிகாவேல் என் கூட இருக்கிறாரு, பரலோகமே என்கிட்ட இருக்குது, ஒழுங்கா விளையாடாத போடு கேங்ஸ்டர் மாதிரி பேசுறேன். මම ගැන්ස්ටර් කෙනෙක් වගේ අම්මා ගාව හිටපු අසුද්ධාත්මයත් එක්ක කතා කරා. යක්ෂයා මාත් එක්ක ගේබ්‍රියෙල් ඉන්නවා, මිකායෙල් ඉන්නවා, ඔබ ඵලයන්. அதுங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் கிறிஸ்தவ ரவுடி, இவங்க கூட இருந்தா மொத்து வாங்கிடுவோன்னு உடனே ஓடிடுச்சு. යක්ෂයාට තේරුණා මෙයා ක්‍රිස්තියානි රස්තියාදුකාරයෙක්, මෙයා ගාව ඉඳලා සෙල්ලම් දාන්න හොඳ නැහැ යන්න ඕන කියලා ඒ වෙලේම ගියා. அந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது என் அம்மா என்னென்னமோ பாசை பேசி அவள் எல்லாம் வாந்தி எடுத்து எல்லாம் வாந்தியா வெளியே வந்து அந்த அசுத்தாவி அவளை விட்டு போனது. මගේ අම්මා මොකද කරේ? මොන මොනවද භාෂාවල් කතා කරලා වමනේ අරගෙන ඒ අසුද්ධාත්මය අම්මගෙන් දුරු වුණා. இயேசு கிட்ட ஒரு நாளும் முட்டி போட மாட்டேன் என்று சொன்ன என் தாய் அந்த நிமிஷத்துல முட்டி போட்டு கர்த்தரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டார். කවදාවත් යේසුස් වහන්සේගේ ඉදිරියේ දන ගහන්නේ කිව්වොත් මගේ අම්මා එදා යේසුස් වහන්සේ ඉස්සර අපිට දන ගහලා යේසුස් වහන්සේව පිළිගත්තා.
அப்போ ஒரு வருஷம் நான் ஏன்னா எங்க அம்மா அப்பா சர்ச்சுக்கு போக முடியாது, நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திருட்டுத்தனமா போய் கொண்டு இருந்தேன், ஜெபித்து கொண்டு இருந்தேன். ඒක අවුරුද්දක් මගේ අම්මට පල්ලියට යන්න බෑ මමත් හොරෙන් හොරෙන් එම ගිහින් ආවා. எங்க அம்மா கூட அதிகமாக நான் பேசி கொண்டு இருப்பேன். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து கொள்வா. අම්මත් එක්ක මම අධිකව කතා කරනවා. මම එහෙම යාඥා කරලා අම්මා තාත්තා ළඟ ඉඳ ගන්නවා. சீக்கிரமா சொல்லுகிறேன். සීක්‍රෙන් කියන්න. அப்படி நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோம். මම එහෙම තාත්තට දවසක් යාඥා කරන් හිටියා. ஏனென்றால் ஒரு வாட்டி அந்த நாட்கள்ல இந்த வசனங்களை கேட்டுதான் நான் புரிந்து கொள்வேன், படிக்க தெரியாது. වචනේ අහලා තමයි මම තේරුම් ගන්නේ, මට කියවන්න දන්නේ அப்ப இந்தியாவில இருந்து ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்றதை என் காதில் கேட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். දවසක් දේශනාකාරය පල්ලියට අවිල්ලා දේශනා කරනවා, නුඹ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කරන පිළිගත්තොත් නුඹත් නුඹේ පවුලත් ගැලවීම ලබයි කියලා වචනේ මට ඇහුණා. உங்களிடத்தில் நான் பேச அதிகமாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய சித்தமாக அக்டோபர் மாதம் வரும்போது 3 நாட்கள் 3 பகலும் மனம் விட்டு பேசலாம். ඕගොල්ලෝ මැත්‍ය මම ගොඩක් කතා කරන්න කැමති. ඔක්තෝබර් මාසෙම මාවොත් දවස් 3ක් හිටතරලා මම සම්පූර්ණව කතා කරනවා. என் பிரசங்கலாம் முடிஞ்சோன்னா வரணுமா வர வேணாமான்னு ஜனநாயக ஓட்டு எடுப்போம். ஹalleluya. දේශනා විරුණ ගමන්ම කවුරුත් එන්න එපා. சோ அப்படி இருக்கும்போது நானும் தாயாரும் ஜெபிக்கும் போது எங்க அப்பாவிடத்திலே நான் சத்தியத்தை சொல்லி, சீக்கிரம் அது பெரிய கதை, சத்தியத்தை சொல்லி அவருக்கு நான் ப்ரே பண்ணுகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். මගේ අම්මයි මමයි තාත්තට දේවනාසිකේ සත්‍ය ප්‍රකාශ කරලා ඔහුට යාඥා කරන්න මට අවස්ථාවක් ලැබුණා. அவர் தலையில ஒரு நாள் கை வைத்து ஜெபம் பண்ணினேன். அவரும் அப்படி ஆவியில விழுந்தார். இதெல்லாம் யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. මෙහෙම මම තාත්තට තියලා යාඥා කරත් එහෙම වැටුණා යත්. ஏனென்றால் நான் என் வீட்டிலே பரிசுத்தாவிலே நிரம்பினேன் ஒரு நாள். அதனால் கர்த்தர் எனக்கு அநேக காரியங்களை பேச ஆரம்பித்தார். එන සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් ගෙදර හැමදාම මම පිරලා හිටියා. சோ உடனே என் தந்தை விழுந்து எழுந்த உடனே அவரிடத்துல இருந்த அந்த இழுப்பு வியாதி அசுத்தாவியும் அவரை விட்டு போனது. තාත්තා වැටිලා නැගිට ගමන්ම තාත්තා ගාව තිබුණා ඔය කාකවලිප්පෝ සියලු දේම සනීප වුණා. எங்க அப்பா எப்போதும் அருவாளோட தான் இருப்பார். யாரையும் வெட்டி சாய்க்க பயப்பட மாட்டார். அதனால தான் தேவர் என்று சொன்னேன். තාත්තා කොයි වෙලේ බැලුවත් කඩුවත් එක්ක තමයි අතේ ඉන්නේ. කාවත් කපලා මරලා දායි. அவர் ஆளுங்களோட சண்டை போட்டு வெட்டும் போது அந்த ரத்த வெள்ளத்தை எல்லாம் என் கண்ணிலே பார்த்திருக்கிறேன். තාත්තා කායකද රණ්ඩු කරලා කඩුවෙන් කපලා මරන්නේ එයාගේ ලේ මගේ அந்த අසල. நிமிஷத்துல அந்த அசுத்தாவை விட்டு போய் அந்த இழுப்புவாதி பல வசமாய் அவரை வசப்படுத்தின அந்த வியாதி அவரை விட்டு உடனே போனது. ඒ විනාඩියම යාඥා කරද්දී අසුද්ධාත්මය පහ වෙලා ඔහුගේ අවුරුදු ගාණක් ඉඳලා ඔහුට දුකට அன்று இந்த வசனம் நிறைவேறினது. එදා ඒ වචනේ සම්පූර්ණ වුණා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ස්වාමීන් යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ විශ්වාස කරන්න. உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார். නුඹේ පවුලත් ගැලවීම ලබයි. ஆமென். ආමෙන්. அப்போது ஏன் அதை சொல்ல வந்தேன் என்றால் அந்த 17 வயதிலே எனக்கு எழுத படிக்க தெரியாது. අයින්නවා මම කියන්නේ අවුරුදු 17 මට ඉගෙන ගන්න දන්න இந்த බෑ. பைபிள் படிக்க தெரியாது. බයිබලේ කියවන්න දන්නේ නැහැ. ஆனா படிக்கணும் என்ற ஆசை. නමුත් ඉගෙන ගන්න කියලා ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்காலிலே நிற்பேன் 17 வயசுல. හැමදාම දනින් ඉන්නවා මම. காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். උදේට පැය දෙකක් හවසට පැය දෙකක්. அப்படியே பைபிளை அந்த குட் நியூஸ் பைபிள் கையில வச்சிருப்பேன். යහපත් ආරංචි බයිබලෙත් තියන් ඉන්නවා. சங்கீதம் 23 இப்படி வாசிப்பேன். ගීතාවලිය 23 මෙහෙම කියවනවා. The Lord is my support. මේම තමයි බයිබලේ කියුවේ ගීතාවලිය 23 වෙනි පරිච්ඡේදය. அப்படிதான் நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். ඒව තමයි බයිබලේ කියන්න ආරම්භ කරුවේ. பரிசுத்தாவியன் என்னோடு இருப்பார். සුද්ධාත්මයන් වහන්සේ මාත් එක්ක ඉඳගෙන ඉන්නවා. அவரே என்னுடைய சத்குருவானார். එයාම මාත් එක්ක හිටියා. கண்ணீர் நிறைந்து அந்த பைபிள்ல நனைஞ்சு கிடக்கும். කඳුළු බයිබලේ පිරලා තියෙනවා. 4 மணி நேரம் முழங்கால පැය 4ක් දනින් அந்த பைபிள் படிக்க ஆசை. බයිබලේ කියවන්න ආසයි. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணுக்க போற பிரசங்கமும் வித்தியாசமா இருக்கும். එම නිසා තමයි කරන්න යන දේශනාවත් වෙනස් ආකාරයකට. எனக்கு பைபிள் ஸ்டடி நடத்தினவர் என் சத்குருவான ஆவியானவர் அவரே. මට බයිබල් ස්ටඩි එක දුන්නේ මගේ සුදාත්මයන් වහන්සේ. என் வாழ்க்கையிலே கிறிஸ்தவர் மத்தியிலே சின்ன பின்னமான මම ක්‍රිස්තියානි අයගේ ඉස්සරහ පිට මම පොඩි වුණා. என்ன கொடுமை, எந்த சமுதாயம் நம்மளை ரட்சிப்பு கொண்டு வந்ததோ அந்த சமுதாய கையினாலேயே வஞ்சிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்தனைப்பட்டு நம்மை ஒன்றும் உருகொலை செய்கின்ற
எந்த அன்பாய் கொண்டு வந்த அந்த சமுதாயமே நம்மளை அழிக்க நினைக்கிறது என்ன கொடுமை அது. මොන අපිව ප්‍රේමයෙන් අපිට සුභාරංචිය දේශනා කරලා කවුද අපිව ගෙනාවේ? ඒ කට්ටියම අපිව විනාශ කරන්න හදි කොච්චර වේදනාවක්ද? ஒரு சபை நடத்துறது என்றால விளையாட்டா? සභාවක් නඩත්තු කරනවා කියන එක සෙල්ලමක්. சாயந்தர பாஸ்டர் எங்களுக்கே விசுவாசியை பார்த்து பயம் வரும். විශ්වාසවන්තක බලලා බය වෙනවා. ஏன்னா எந்த நிமிஷத்துல இதுங்க புட்டுக்கிட்டு போகணும். මොන විනාඩියද දාලා යයි කියලා. யாரை நம்பி சபை நடத்த முடியாது. කොන්නම සභාව නඩත්තු කරන්න බෑ. எந்த நிமிஷமும் பிடிக்குன்னா இருக்குங்க, பிடிக்கலன்னா போயிடுங்க. මොන විනාඩිය තල්ලු නැත්තම් යන්න. அதுவும் விசுவாசியா இருந்தோம்னா இருக்கிறது நம்மள கடிச்சு 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 பக்கத்துல இருக்கிறது முன்னுக்கு இருக்கிறது பின்னால இருக்கிறது கடிச்சியே துப்பிடும். විශ්වාසවන්තකන ඉස්සරහ පිටිපස්සේ හපලා 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 කනවා. எத்தனை பேரு நாங்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்களால தான் பாதிக்கப்பட்டோம்னு சொல்றவங்க கை தூக்கி பார்க்க. කී දෙනෙක් අද්දි කරලා කියනවද මම கிறிஸ்தவ உண்மையை பேசுங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் புண்ணை ரொம்ப புண்படுத்தினாருங்க சொல்றவங்க மட்டும் கை தூக்கு. සබවිම ක්‍රිස්තියානි කාරයන්ගෙන් තමයි මම ගොඩාක් තුවාල ලැබුවේ කියලා කියනවා. ஒன்னு ரெண்டு இப்படி தூக்காதீங்க. உண்மையிலே தூக்குறதுனா தூக்குங்க. என்ன பயம்? யாருக்கு ඇත්තටම பயம்? අත උස්සන අත උස්සන්න. நானே சொல்றேன், என்ன பயம்? මමම කියනවා මොනවටද බය? நீங்களாம் அவ்வளவு நல்லவங்க. ඕගොල්ලෝ එච්චර හොඳ අය. உங்களை யாருமே புண்படுத்தல. ඕගොල්ලන් කවුරුවත් තුවාල කෙරුවේ නැහැ. என்னெல்லாம் பிச்சிட்டானுங்க. මාව ඇවිල්ලා තුවාල කෙරුවා. போவோம் அப்படியே பார்ப்போம். යන් එහෙම இந்த நாட்களிலே මේ දවස්වල என்னுடைய 35 ஆண்டுகள் ஊழியத்திலே අවුරුදු 35ක සේවය කාලයේ நான் பார்க்காத காரியம் இல்லை. මම දැක්කේ නැති දෙයක් නැහැ. அதனாலே தான் இந்த நாட்களிலே சபையை குறித்து நான் பேசாமல் එම නිසා තමයි මම සභාව ගැන කතා කරන්නේ නැතුව வரப்போகின்ற தேவனுடைய ராஜா, இந்த அரசின் ராஜா, பரலோக ராஜா, ராஜ்யத்தின் ராஜா இந்த பூமிக்கு வருகின்ற காலம் வந்ததினாலே එම නිසා තමයි ස්වර්ග රාජ්‍යයේ මේ පොළොවට යන රජුරුවන් වහන්සේ එන්න යන කාලය නිසා இந்த நாட்களிலே எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதத்துக்குத்தான் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். මේ දවස්වල කොයි බැලුවත් ආශිර්වාදයට තමයි මිනිස්සු එන්නේ. இன்னும் அற்புத அடையாளங்களை கண்டுதான் மெய்மறந்து இருக்கிறார்கள். ආස්කම් සලකුණු දැකලා තමයි මිනිස්සු වෙනස් වෙන්නේ. ஆனால் ஒரு நாள் அற்புத அடையாளங்கள் நின்றுவிடும். නමුත් එක දවසකට ආස්කම් සලකුණු නතර වෙයි. தீர்க்க தரிசனம் நின்றுவிடும். අනාගත වාක්‍ය නතර වෙයි. அதற்கெல்லாம் மவுஸ் இல்லாமல் போய்விடும். ඒකට මවුස් එක නැති වෙයි. ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு தீர்க்க தரிசனம், சுகமளிக்கிற வரங்கள், அற்புத அடையாளங்கள் எதற்கென்று சொன்னால் அந்த வரப்போற ராஜ்யத்தின் காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள இவைகள் அவசியம். අයිනම් අද අපිට අනාගත වාක්‍ය සුවවීම දෙවියන් වහන්සේගේ බලය අපිට අවශ්‍යයි. අයිනම් එන්න යන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට මේ දේවල් අපිට අවශ්‍යයි. ஆனால் இன்று மன்னன் நம் மத்தியிலே ஆளுகை செய்ய வந்து விட்டாரோ இதையெல்லாம் நிப்பாட்டி விடுவார். කවදාද රජතුමා අප මැද ඇවිල්ලා රජ කරන්න පටන් ගද්දී මේ සියලු දේම නතර වෙයි. நீங்கள் இருக்கிற இந்த மாபெரும் தேசம் பிரிட்டன் என்கிற சொல்லுகிற தேசம் பல நாடுகளை ஆக்கிரமித்த ஒரு தேசம். මේ ඕගොල්ලෝ ජීවත් වෙන බ්‍රිතාන්‍ය කියන මේ රට ගොඩාක් රටවල් රජ කරපු එක රටක්. They colonized the whole world. ඒගොල්ලෝ මුළු ලෝකෙම රජ කෙරුවා. Britain was colonizing the whole world. මුළු ලෝකෙම රජ කෙරුවා එක කාලයක්. And they said Britain will never be a slave. කවදාවත් බ්‍රිතාන්‍ය කියන එක යටත් වෙන්නේ නැහැ කියලා කියනවා. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி முறை மேலே அவர்களுக்கு அவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ඒ වගේ තමයි ඒගොල්ලන්ගේ ආණ්ඩුවේ ඒ තරමට සොලවන්න බැරි ඒගොල්ලන්ට එක විශ්වාසයක්. எந்த தேசத்தையும் அவர்கள் ஆக்கிரமிக்க அவர்கள் வல்லமை கொண்டவர்கள். මොන දේශයත් ඒගොල්ලෝ යටත් කරගන්න ඒගොල්ලෝ බලය තිබුණ රට. அது ஒரு வல்லரசு. அவரிடத்தில் அந்த ஆயுத பலமும் ராணுவ பலமும் அவருடைய ஞானமும் விவேகமும் மத பலமும் சகலமும் அவளுக்கு கை கொடுத்தது. ඒගොල්ලන්ට ආයුධදුත් ඒ වගේම සෙබළුත් හැම දෙයකින්ම ඒගොල්ලෝ ශක්තිමත්ව හිටියා. அவர் ஒரு தேசத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் மதத்தை பிரசங்கித்தார். கோட் கைட்லாமா ඉස්ලාම ඒගොල්ලෝ දේශයක් අල්ලන්න ඕන නම් ඉස්ලාම ඒගොල්ලන්ගේ ආගම ඒගොල්ලෝ දේශනා කෙරුවා. ஹல்லேலூயா. හalleluya. அவர்கள் மதத்தை அனுப்பினார்கள். ඒගොල්ලන්ගේ ආගම ඉස්ලාම ඇරියා. அதனால்தான் வெள்ளக்காரன் மதம் நம் நாட்டுக்கு வந்தது. ඒම නිසා තමයි අපේ රටවලට සුද්දගේ ආගම ආවේ. அந்த அரசாட்சியோட மதமும் வந்தது. ඒ රජ කිරීම සමගම ඒ ආණ්ඩුව සමගම ආගමත් ආවා. ஒரு தேசத்தை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்றால் படைபலம் மட்டுமல்ல பல யுத்திகளை நீ கையாள வேண்டும். එක දේශයක් අපි යටත් කරගන්න ඕන නම් ආයුධ සෙබළු විතරක් නෙමෙයි සමහර ගොඩක් දේවල් ඒට යයි විය යුතුයි. அதனால தான் இப்ப வரப்போற இயேசு
எப்படியாப்பட்டவர்? மன்னனா வருவாரா, ரட்சகராய் வருவாரா? மறுபடியும் வருகிற இயேசு. දෙවියන් වහන්සේ නැවත එන විටදී එම නිසා තමයි ගැලුම්කරු හැටියට විදියට එයිද රජුන්ගත් රජු විදියට එයිද? இயேசு இரண்டாவது வருகை அரசாட்சியின் வருகையா, ரட்சணிய வருகையா? දෙවියන් වහන්සේගේ දෙවෙනි වාර ගමන රජය කිරීමේ ගමනක්ද නැත්නම් එතුමන් වහන්සේ ගලවන්නට එන சத்தமா ගමනක්ද? சொல்லுங்க. කියන්න පැහැදිලිව யார் வர போகிறார்? කවුද එන්න යන්නේ? யாரு? කවුද? சத்தமா கொண்டாடுங்க. யாரு? 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 ராஜா வந்து அப்படி உட்கார்ந்து இருக்க முடியுமா? රජ්ජුරුව ආවනම් මේ ඉඳගෙන ඉන්න පුළුවන්ද? மன்னன் வந்தார். எல்லாம் தலையும் எல்லா கால்களும் முழங்காலிட்டு எல்லா தலைகளும் குடைந்து மன்னா நீ வாழ்க என்று சொல்லும் அல்லவா? සියලු දෙනාම රජ්ජුරුව ආවනම් දණින් නමලා හිස නමලා රජ්ජුරුවනේ ඔබ ජීවත් கிறிஸ்துவ වේවා. மதம் அழிந்து போகும். ක්‍රිස්තියානි ආගම කියන එක නැති වෙලා යයි. ஆனால் கிறிஸ்துவ நிலைத்து நிற்பார். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේදෝ ස්ථිරයිදී. கிறிஸ்துவ மதம், ක්‍රිස්තියානිකම ආගම டினோமினேஷன், டினோமினேஷன். ඒක පරාජයක්. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். டினோமினேஷன், ඩිමෝනේෂන් டிமோனேஷனா? ඩිමෝනේෂන් சரி, அதுவும் என்ன என்னத்தை கண்டேன் நீங்க பேச. சோ எல்லா டினோமினேஷன் அழிஞ்சு போகும். සියල්ල ඩිමෝනේෂන් කියලා කියන්න. நாம் ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாய் வாழ்வோம். අපි ඒක පියෙකුට දරුවෝ. ஒரு நாட்டின் பிரஜையாய் வாழ்வோம். ஒரு மன்னன் கீழ் ஆட்சியிலே வாழ்வோம். ඒක ஹalleluya. රාජ්‍යයේ රජ කිරීමේ අපි ජීවත් වෙනවා. அப்போது அவர் வர வேண்டும் என்றால் එවිට ඔහු එන්න ඕනේ නම් சகலமும் மாற்றப்பட வேண்டும். සියලු දේ වෙනස් විය යුතුයි. நம் முறைகள் மாற்றப்பட வேண்டும். අපගේ විධි වෙනස් විය යුතුයි. நம் போதனைகள் மாற்றப்பட வேண்டும். අපගේ ඉගැන්වීම් වෙනස් විය යුතුයි. அவரோட ஆட்சி வர வேண்டும் என்றால் ඔහුගේ රජ කිරීම එන්නට ඕනේ நம்முடைய නම් சிந்தையும் எண்ணங்களும் மாற வேண்டும். අපගේ සිතුවිලිත් බලාපොරොත්තුත් වෙනස් විය If you යුතුයි. are colonized by the power of God, then everything within you will change. ඔබ දෙවියන් වහන්සේගේ රජ කිරීමට කැඳවුණු ලබලා තියෙනවා නම් ඔයගලගේ සියලු දේ වෙනස් විය යුතුයි. The change is not by signs and wonders, by the attitude of mankind. ඔයගලගේ සියලු දේ වෙනස් වෙන්නට යන්නේ ආස්කමේ සලකුණු වලින් නෙමෙයි ස්වාමීන් වහන්සේගේ உன்னுடைய மேற்றுமையினாலும் உன்னுடைய பணத்தினாலும் உன்னுடைய குளோரினாலையும் உன்னுடைய அச்சீவ்மெண்டாலையும் உன்னுடைய எல்லா பவரும் ஒன்று இல்லாமல் போகும். ஒன்றே ஒன்று நிலைத்திருக்கும், உன்னுடைய வாழ்க்கை முறை. ඕගොල්ලන්ගේ මුදල් ඕගොල්ලන්ගේ තිබෙන වස්තුව ඕගොල්ලන්ගේ ඥානය සියලු දෙයකට නැති වෙයි. නමුත් ඔබගේ ජීවිතේ ජීවත් වෙන විදිය විනාශ වෙන්නේ නැහැ. It's no more the days of the church, but it's the days of the kingdom. සභාවේ දවස් වගේම දේව රාජ්‍යයේ දවස් තිබෙනවා. இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம் அதிகமாய் பிரசங்கிக்கப்படும். ஏனென்றால் ராஜா வருகின்ற காலம். මේ දවස්වලයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන අධිකව දේශනා කරන්නට ඕනේ. රජුරුවන්න් වහන්සේ එන්නට යනවා. வர நாட்களிலே ஒரு அப்போஸ்தலரை நீங்கள் காண மாட்டீர்கள். එන දවස්වල එක අපොස්තල කෙනෙක් වරෙක් ඕගොල්ලෝ දකින්නේ ஒரு නැහැ. பிஷப்பை காண மாட்டீர்கள். එක බිෂප් කෙනෙක්ව දකින්නේ නැහැ. ஒரு தீர்க்கதரிசியை காண மாட்டீர்கள். අනාගත වක්තෘ කෙනෙක්ව දකින්නේ அந்த නැහැ. காலம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ඒ කාලය අවසන් වෙලා சர்வ வல்லவர், සර්වවල්ල சர்வ வல்லவர், සර්ව බලධාරී ஹalleluya, හalleluya ஹalleluya, ஹalleluya. சர்வாதிகாரம் உள்ள சர்வாதிகாரியாக இயேசு மன்னனே வருவார். සර්ව බලධාරී යේසුස් වහන්සේ சர்வாதிகாரி, රජුරුවන්න් වහන්සේ சர்வாதிகாரி, සර්ව බලධාරී சர்வாதிகாரி, සර්ව බලධාරී a dictator of the universe. සර්ව බලධාරී මේ පොළොවට එයි. The world don't like dictatorship. The world doesn't like dictatorship. சர்வாதிகாரத்தை உலகம் விரும்பாது. සර්ව බලධාරිය මේ ලෝකයක් කැමති වෙන්නේ නැහැ. அந்த நாட்களிலே சர்வாதிகாரி மன்னர்கள் இருந்ததனால தான் மக்களாட்சி வந்தது. සර්ව බලධාරී බලයක් තිබුණ හින්දා තමයි මනුෂ්‍යයන්ගේ බලයත් ආවේ. ஆனால் மக்கள் ஆட்சியும் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. නමුත් මනුෂ්‍යයාගේ රාජ්‍ය මොනවත් උරුම කරගන්න බෑ. நாமே நம் தலைவர்களை உண்டாக்கினோம். අපි තමයි අපේ ප්‍රධානියව ඇති කරන්නේ. ஆனால் அந்த நாள் வருகிறது, නමුත් ඒ දවස එනවා. வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சர்வாதிகாரியாகிய என் மன்னன் இயேசு சர்வாதிகாரம் பண்ணுவார். ආසත් පොළොවත් මෙව්වා මගේ සර්ව බලධාරියෝ දෙවියන් அவருடைய වහන්සේ. சஜீவ එතුමන් රාජ්‍ය அதிகாரத்திலே කරයි. குறையில்லாத ராஜ்யம், එතුමන් වහන්සේගේ රාජ්‍යය. நிறைவான ராஜ்யம். එතුමන් වහන්සේගේ රාජ්‍ය குறையில்லாத ராஜ்யம். අවසානයක් නැති රාජ්‍යයි. இன்னைக்கு நம்ம ராஜ்யம் குறைவா இருக்கிறதுனால தான் நமக்கு அற்புத அடையாளங்கள் தேவை. ඒ දේව රාජ්‍ය අද අඩුපාඩු තියෙන නිසා තමයි අපිට අහස්කම් நாம் අවශ්‍යයි. இந்த ராஜ்யத்துல வியாதி வறுமை பிரச்சனை இருப்பதனால தான் அவர் ராஜ்யத்துல இந்த கிருபையினாலே நாம் இன்னைக்கு ஊட்டி படைக்கிறார். අද අපේ රාජ්‍යයේ අඩුපාඩුකම් ලෙඩ රෝග
අපිට සුවයක් නැතුව දුප්පත්කමෙන් ඉන්න ඉඳ තමයි එතුමන් වහන්සේගේ රාජ්‍ය කරුණාවෙන් අපි අද පෝෂණය කරන්නේ. நாம் அடுத்த ஆட்டி வரும்போது நம்ம செமினார்ல இதை ரொம்ப தெளிவாய் பேசுவேன். உங்களுடைய சிந்தையும் உள்ளமும் முற்றிலுமாய் மாறிவிடும். මම අනිත් පාර එන විටදී සෙමිනාරයකදී මම පැහැදිලි ඔයගලන්ට දේශනා කරනවා. ඔයගලන්ගේ සිතුවිලි එහෙම වෙනස් වෙයි. ஹalleluya. හාලෙලූයා. கொஞ்சம் குறுகிய நான் போய் கொண்டு இருக்கிறேன். ටිකක් මං යාගෙන ඉන්නවා. எத்தனை பேருக்கு என்னை பிடிச்சிருக்கு? කී දෙනෙකුට කැමතිද මම? பிடிக்கும். හාලෙලූයා. சரி, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ඔයාලට කැමතිදෝ නැද්දෝ? ராஜ்யத்தை பத்தி அதிகமாய் பேச எனக்கு ஆசை. රාජ්‍ය ගැන මට අධිකව කතා කරන්න කැමතියි. ஏனென்றால் நான் சபையில பேச விரும்புகிறது இல்லை. ඇයි නම් සභාවේ කතාවට කැමති නෑ. நான் அரசாட்சி அமைக்க விரும்புகிறவன். මම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයක් බිහි කරන්න කැමති කෙනෙක්. எமது அரசை குறித்து பேசவே யாம் வந்திருக்கின்றோம். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන කතා කරන්න මම ඇවිත් என் ඉන්නේ. மன்னனை குறித்தும் அவர் மேன்மை குறித்தும் හාලෙලූයා. එතුමන් රාජ්‍යරුව ගැනත් එතුමන් වහන්සේගේ උසස්සින් ගැනත් මම කතා කරන්න என் ඇවිත් ඉන්නවා. மன்னனை குறித்தும் அவர் மேன்மை குறித்தும் එතුමන් වහන්සේගේ රාජ්‍ය මගේ அவர் රාජ්‍ය ගැන, மகிமை குறித்தும் அவர் வருகை குறித்தும் ඔහුගේ මහිමය ගැනත් ඔහුගේ அவர் දෙවියන් ஆட்சி වහන්සේ விடத்தை ගැනත්, பற்றியும் அரசாட்சியின் அழகை குறித்தும் ඔහුගේ රාජ්‍ය ගැනත් ඔහු රජ කරන විදිය අලංකාරය ගැනත් කියන්න ඇවිත් ඉන්නේ. குறைவில்லாத நிறைவான எமது மன்னனின் ராஜ்யத்தை குறித்தும் අඩුපාඩුවක් නැති මගේ රාජ්‍යරුවන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන කියන්න நீ ඇවිත් ඉන්නවා. குறைவுள்ளவனா, நீ பாக்கியவா. නුඹට අඩුපාඩුවක් නෑ, ඔබ භාග්‍යවන්තයි. உன்னிடத்தில் குறை இருந்தால் நீ பாக்கியவா. ඒ රාජ්‍යයට අඩුපාඩුවක් නෑ, ඔබට භාග්‍ය. ஏன் தெரியுமா? ඇයි කියලා දන්නවද? அவர் குறையில்லாத ராஜா. ඔව් අඩුපාඩුවක් නැති රජ. உனக்கு குறை இருக்கிறதா? නුඹට අඩුපාඩුවක් තිබෙනවද? அவரை நோக்கி கூப்பிடு. එතුමන් වහන්සේ වඩ ගන්න. ஊழியக்காரனை கூப்பிடாத. දේවදාසික වඩ ගන්න එපා. காணிக்க கூட கொடுக்கணும். පඳුරු වැඩිපුර දෙන්න වෙයි. விட்டுருவோமா? எங்களெல்லாம் கூப்பிட்டா தொடச்சி எடுத்துட மாட்டோம். අඬ ගැහුවොත් නිකන්ද? අදලා අරගනි. புரியலையோ? ஆனால் என் மன்னன் வந்தால் එනමුත් මගේ රජ ආවොත් குறைவான மக்கள் மத்தியிலே தான் வருவார். අඩුපාඩු තියන අය මැදියේ රජ කරයි. அந்த குறைவை நிறைவாக்கி ஆனந்தம் கொள்கிறவர் எமது மன்னன். අඩුපාඩු සියලු දේ සපයලා ප්‍රීති වෙන්නව රජ තමයි මගේ රජ. இன்னைக்கு உனக்கு எந்த குறை இருந்தாலும் අද ඔයාලට මොන අඩුපාඩුකමක් තිබුණත් நிறைவான என் மன்னனிடத்தில் சொல். සම්පූර්ණ වූ මගේ රජ ගැන අදන් කතා அவர் කරනවා. அரசுக்குள் இருப்பதனாலே එතුමන් වහන්සේගේ රාජ්‍යය ඉන්න නිසා அவருடைய பிரஜைகளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நேர்த்தியாய் நடக்கும். කිසි අඩුපාඩුවක් නැතුව සියලු දේ සම්පූර්ණ කරයි ඔයගොල්ලන්ගේ. ஹalleluya. හාලෙලූයා. ஹalleluya. හාලෙලූයා. நான் ஒரு பாட்டு பாடட்டா? ඉස්සලාම එක ගීතිකාවක් ගායනා කරන්නද? பாடவா வேண்டாம்? ගායනා කරන්නද එපාද? நான் முதல்ல சொன்னேன் எனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. මම ඉස්සලාම කිව්වත් දෙමළත් බෑ, ඉංග්‍රීසිත් බෑ. எப்ப கூட எனக்கு தமிழ் எழுத தெரியாது. සැනු මට දෙමළ ලියන්න දන්නේ නැහැ. எதையாவது திட்டிட்டு போங்க, நான் என்ன பண்றது? දන්නේ නැත්නම් මට බැලලා යන්න. ஹalleluya. හාලෙලූයා. සවුන්ඩ් එකත් ගියා වගේ. ஆஃப் பண்ணிட்டேனா? எதுவுமே ஆன்ல வைக்க மாட்டீங்களா? ஹalleluya. நான் பண்ணிட்டேனா? இப்ப கை வச்சது நீங்க தானே. ஹalleluya. ஹalleluya. மாபெரும் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற மாபெரும் ஜனமே, என் மன்னனை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எந்த ஆட்சியும் அதுக்கு மேலான ஆட்சியே இல்லை என்று சொல்லுகிறேன். එංගලන්තේ ජීවත් වෙනව දේව ජනතාවනේ. இது அதை வச்சு தான் பாடணுமா? இப்ப ரெண்டும் அடிச்சுக்காதா? சரி, அப்படியே நான் ஜபத்தில் இருக்கும் போது ஏதாவது கிறுக்குவேன், சும்மா ஏதாவது கிறுக்கி பார்ப்பேன். මම යාඥාවෙන් ඉන්නකොට මොන හරි කුරුටු ගහලා බලනවා. நான் கிறுக்குறது எனக்கே தெரியாது. මම කුරුටු ගහන එක මටම දන්නේ නැහැ. என்ன படிக்காதவன் ஏதாவது கிறுக்குனா என்ன தெரியும்? මොන හරි ඉගෙන ගත්ත නැති කෙනා කුරුටු ගහද්දි මොනවද அப்படி දන්නේ? கிறுக்கும் போது ஏதாவது மன்னனை பத்தி பாடுவேன். මොන හරි කුරුටු ගහනකොට මගේ රජ ගැන කතා உங்களுக்கு කරනවා. தெரியுமா? நீங்க காரணம் அந்த நாள் நீங்க சினிமா படம்லாம் பார்க்க மாட்டீங்க இல்லையா? அந்த காலத்துல ரசிக்கப்படும் போது ராஜா ராணி படங்கள்லாம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? සිනමා දැන් ගැලවෙන පස්සේ ඒගොල්ලෝ රජ இல்ல, இப்ப நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், சொன்னா நீ அடிச்சிருவீங்க. சினிமாலாம் நம்ம பேசக்கூடாது, தப்பு. ඕගොල්ලෝ දැන් බලන්නේ නැහනේ. ඒ කියන්න හොඳ නැහැ. කිව්වොත් ඔයගොල්ලෝ මට ගහයි. වැරදි. நான் ரசிக்கப்படாத முன்னா ராஜா ராணி படம்லாம் பார்ப்பேன். டிங் டிங் டிங்னு சண்டை போடுவாங்களா, அதெல்லாம் பார்ப்பேன். මම ගැලවීම ලබන්න ඉස්සර රජනගේ චිත්‍රපට මම බලනවා. அப்ப அந்த ராஜாமனுக்கு புலவர்கள்லாம் போய் பாட்டு பாடுவாங்க, தெரியுமா? ඕගලන්ට දන්නවද? ஒண்ணுமே தெரியாதோ? ඕගලන්ට රජගාවට ගිහිල්ලා සින්දු කියනවා. ඔයාලට මොනවද දන්නේ නැද්ද?
சும்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா போட்டுக்கிறது, නිකං சும்மா விளையாட்டு. ටික සෙල්ලමට. ஹalleluya. හාලෙලුයා. அடிக்கிற வெயில்ல உங்க முகம் எனக்கே தெரியல, ஆனா என் முகம் பளிச்சுன்னு தெரியுது பாத்தீங்களா, அதுதான் அழகு. බලන්න මගේ මූණේම දිලීගෙන තියෙන එක என் තමයි. முகத்தை நீங்க பார்த்து ரசிக்கணும்ன்றதுனால சூரியனுக்கு கட்டளை இட்டார். என் බලන්න மன்னன். මගේ මූණ ඔයගොල්ලෝ බලලා ஹalleluya. රස විඳින්න ඕන කියලා සූර්යයට අණ කරලා තියෙනවා. So, அப்படியேதான் கிறுக்கம். அப்ப அந்த நாட்கள்ல மன்னனை புகழ்ந்து பாடுவார்கள். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது தெரியுமா உங்களுக்கு? අද ඔයාලට ගෙදර යන්න බෑ දන්නවද අද? நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். දැන් තමයි මම ආරම්භ කරුවේ. என்ன ஒரு 1 hour எடுத்துக்கலாமா? තව එක පැයක් ගන්න පුළුවන්ද? சொல்றவங்களாம் மக்களாட்சி முறையில கை தூக்குங்க. කියපු අය අත උස්සන්න බලන්න. Amen. என்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, මට நம்ம කැමති காதல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. මගේ ප්‍රේමය කරන්න දැනගත්තා. பிரேமி ප්‍රේමේ அதானே, අන්බ. அதானே சொன்னீங்க. சரி. சோ அந்த நாட்களை அரசனை பார்த்து போய் புகழ்ந்து பாடுவார்கள் தானே? ඒ දවස්වල රජව තියලා උසස් කරලා ගායනා ஆமாவா කරනවා. இல்லையா? ඇත්තද බොරුද? ஆமாவா இல்லையா? ඇත්තද බොරුද? அப்ப மன்னனை புகழ்ந்து பாடும்போது மன்னன் என்ன செய்வாரு? பொன்னும் வெள்ளியும் வாரி கொடுப்பாரு தானே? රජව උසස් කරලා ගායනා කරද්දී ஆமாவா இல்லையா? රිදියුත් අල්ලි උස්සලා அதனால දෙන්නේ. யாதொருவன் அவரை புகழ்ந்து பாடுகிறானோ ஏழ்மை அவன் வாசலிலே வரவே வராது. කවුද රජතුමාව උසස් කරලා ගායනා කරන්නේ? ඔහුගේ දොරකඩට දුප්පත්කම එන්නේ. அப்படி நான் பாடி 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 එහෙමම ගායනා කරලා ගායනා கர்த்தர் என்னை කරලා உயர்த்தி வைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ஹalleluya. මාව උසස් කරලා තිබෙනවා. உம்மை தானையா தேடுகிறேன், உம்மை தானையா நாடுகிறேன், உம்மை தானையா தேடுகிறேன், உம்மை தானையா நாடுகிறேன். ஹalleluya. හලෙලුයා. இதுதான் மன்னன் ஆட்சியின் பாடல்கள். ஹalleluya. මේක තමයි රජවරු දෙවියන් වහන්සේගේ රජ කිරීම. முடிவிலே අවසානයේදී கடைசி நேரத்துல අවසාන වෙලාවේ உங்களுக்கு இன்னொரு பாட்டு பாடுவேன். තව එක ගීතිකාවක් ගායනා කරනවා. உங்கள் இலங்கை தேசத்துக்காக நான் எழுதின பாடல். ඕගොල්ලන්ගේ දේශය ලංකාවට ගිහලා ලියපු ගීතිකාවක්. அது ஒவ்வொரு சபையிலும் பாடக்கூடிய பாடல். ஹalleluya. සභාවේ ගායනා இப்பதான் කරන மெசேஜ்க்கு போறோம், போலாமா? දැන් තමයි දේශනාවට එන්නේ. යමුද? என்னை பிடிக்கலையா? நீங்கள் என்னை இப்படி பார்க்க கூடாது. මේව ඔයගොල්ලෝ බලන්න හොඳ නැහැ. எமது ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம். අපේ රාජ්‍ය අඩුපාඩු නැති රාජ්‍ය. எமது ராஜ்யம் நித்திய ராஜ்யம். අපේ රාජ්‍ය සදාකාලික රාජ්‍යයක්. என் ராஜ்யத்திலே வாட்ச் இல்லை, අපේ රාජ්‍යයේ ඔරලෝසු නැහැ. என் ராஜ்யத்திலே டைம் இல்லை. අපේ රාජ්‍ය වෙලාවක් නැහැ. நாங்கள் என்றென்றும் வாழ்கிறவர்கள். අපි කවදා ජීවත් වෙන අය. எமது ராஜ்யத்தில் மரணமும் இல்லை, අපේ රාජ්‍යයේ මරණයක් නැහැ. அப்ப டைம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. එහෙනම් වෙලාව බලන්න අවශ්‍යකුත් නැහැ. ஆமென், ආමෙන්. ஆமென். ආමෙන්. இப்ப மெசேஜ்க்கு போறோம், போலாம் தானே? දැන් දේශනාවට இல்ல යන්න පුළුවන්. முடிச்சிட்டு போயிடவா? නැත්නම් අවසන් කරලා යන්නද? ஏன்னா எமது ராஜ்யத்தின் கோட்பாடுகள்ல ஒரு கோட்பாட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். මේ රාජ්‍ය එක ගීතිකාව එක පදයක් මම ඔයගලන්ට කියලා දෙන්නම්. எமது அரசியல் நீர் வாழ வேண்டும் என்றால், මගේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ ඔයගොල්ලෝ ජීවත් වෙන්න ඕන නම් எமது அரசாங்கத்துக்குள் நீ வர வேண்டும் என்றால், මගේ රාජ්‍යයට ඔයගොල්ලෝ එන්නට ඕනේ නම් நீங்கள் சில கோட்பாடுகளை கை கொள்ள வேண்டும். සමහරක් නීති රීති ඔයගොල්ලෝ අනුගමනය කරන්නට ඕනේ. ஒவ்வொரு தேசத்திலும் there are bylaws and constitutions. හැම දේශයකම ගයක් ගන්නවා. ஒ- සමාවෙන්න දොරකොටක් තියෙනවා. இப்ப இந்த பிரிட்டன் உடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா there are bylaws and constitution. මේ බ්‍රිටන් රාජ්‍ය බැලුවොත් හැම රටකම ඒගොල්ලන්ට දේශ அவர்கள் දොරකොටක් තියෙනවා. ஆளுகை செய்த எல்லா காமன்வெல்த்திலும் இந்த பிரின்சிபலை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். මේගොල්ලෝ රජ කරපු හැම රටකම මේගොල්ලන්ගේ ප්‍රධානත්වයෙන් මේගොල්ලන්ගේ විදියට තමයි ඒගොල්ලෝ දැනට அதனால පාලනය කරන්නේ. எமது ராஜ்யத்திலே நீங்க எப்படி ஜபிக்கணும்ன்றது இரண்டாவது காரியம். ඒ රාජ්‍යවල කොහොමද යාඥා කරන්න කියලා දෙවෙනි කාරණාව. ஆனா எமது ராஜ்யத்தில் எமது சட்ட திட்டத்தின் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்தால் என் நாட்டின் பிரஜைகள். ඕගොල්ලෝ මගේ රටේ විදියට ජීවත් වුණොත් ඒ නීතිය විදියට ජීවත් වුණොත් ඔයගොල්ලෝ රටේ උරුමකාරයෝ. அப்போது எமது அரசுக்குள் நீர் வந்து வாழ வேண்டும் என்றால் சில கோட்பாடுகள் உண்டு, அதை பின்பற்றி கை கொண்டு அதன் பிரகாரம் வாழ வேண்டும்.
මගේ රාජ්‍යයට ඔයගොල්ලෝ ඇවිල්ලා ජීවත් වෙනවා නම් ඒ විදියට නීති රීති විදියට ජීවත් වුණොත් තමයි ඉදිරි ජීවත් වෙන්න எமது පුළුවන්. ராஜ்யத்தில் குடிப்பை குறித்தும் புசிப்பை குறித்தும் உடுப்பை குறித்தும் எப்படி உடுத்த வேண்டும் எப்படி நாகரிகமா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க மாட்டோம். මගේ රාජ්‍ය ගැන කොහොමද කන්න ඕනේ කොහොමද බොන්න ඕනේ කොහොමද අදින්න ඕනේ කියලා මං කියලා දෙන්නේ නැහැ. எமது அரசாட்சியில் உன் எண்ணமும் உன் சிந்தையும் உன்னுடைய வழிமுறைகளும் எப்படி இருக்குது என்று சொல்லிக் கொடுப்போம். அதை பயிற்சி செய்தால் எமது அரசியல் உனக்கு வாழ்வு உண்டு. මගේ රාජ්‍යය කොහොමද නම් ඔබේ සිතුවිල්ල ගැන ඔබේ ක්‍රියාව ගැන වචනය ගැන කොහොමද කියලා තමයි කියලා දෙන්නේ. எமது அரசுக்குள் நீ வந்து வாழ வேண்டும் நீ கிறிஸ்தவ மதத்தில் வாழலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ක්‍රිස්තියානි ආගම තුල ජීවත් වෙන්න පුළුවන් එක මට ප්‍රශ්නයක්ම නැහැ. நீ எந்த சேர்ச் பேர் வேணாலும் வச்சு கூப்பிட்டுக்கலாம் அது உன்னோட பிரச்சனை. ඒක මොන සභාවේ නම තියලත් ඔයගොල්ලෝ කියලා අඬ ගහ ගන්න පුළුවන් ඒක ඔයාගේ ප්‍රශ්නේ. நீங்க ஜீசஸ் சர்ச்னு வைக்கலாம், ஏஞ்சல் சர்ச்னு வைக்கலாம், ஃப்ளையிங் சர்ச்னு வைக்கலாம், ஸ்லீப்பிங் சர்ச்னு வைக்கலாம், ஜம்பிங் சர்ச்னு வைக்கலாம், ஹார்ஸ் சர்ச் வைக்கலாம், என்ன சர்ச் வேணாலும் வெச்சுக்கொள்ளலாம். ඔයගොල්ලෝ හෝස් චර්ච් කියලා තියන්න පුළුවන්, ජම්පින් චර්ච් කියලා කියන්න පුළුවන්, මොන චර්ච් නම කියලා ඒක ඔයගොල්ලන්ගේ වැඩ. மென்டல் சர்ச் கூட வைத்துக் கொள்ளலாம், මෙන්ටල් චර්ච් කියලා තියන්නත් පුළුවන්. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ප්‍රශ්නයක් නැහැ. அதை பத்தி எமது அரசியல் கவலையும் இல்லை. ඒ ගැන මගේ රජතුමාට ඒකට දුකකුත් නැහැ. நீ என்ன சபை வச்சு என்ன பேர் வச்சு நடத்தினாலும் அதுக்கு என் ராஜ்யத்தில் அக்கறை இல்லை. මේ මොන නම තියලා ඔබ සභාව නඩත්තු කරුවත් මගේ රාජ්‍යය ගැන දුක් වෙන්නේ නැහැ. நீ எந்த சபையில இருந்தாலும் எந்த வழிபாடுல இருந்தாலும் எப்படி நீ ஆண்டவரை துதித்தாலும் எமது அரசுக்குள் வர வேண்டும் என்றால் சில கோட்பாடுகள் உண்டு. ඔබ මොන සභාව හිටියත් මොන වගේ නමස්කාර කරුවත් මගේ රාජ්‍යයට අවිල්ලා ඔබ ජීවත් වෙන්න ඕන නම් සමහර නීති රීති තිබෙනවා. அப்போதுதான் ஒரு குடும்பமாய் வாழ முடியும். එතකොට තමයි එක පවුලකට ஹalleluya! 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 சரி, அந்த எமது அரசின் கோட்பாடிலே பிரதானமான ஒரு விதிமுறை கோட்பாடு, அதை குறித்து பேசி முடித்து விடுகிறேன். මගේ රාජ්‍යයේ ප්‍රධාන නීති රීතියක් මම ඔයගොල්ලන්ට කියලා දෙන්නම්. ஒரு அரை மணி நேரம் போலாமல்ல? என்னை நேசிக்கிறதுனால அவங்க ஓகேன்ட்டாங்க. මට ප්‍රේම කරන නිසා ඒගොල්ලන්ට ඕකේ කිව්වා. கேட் எல்லாம் இருக்க போட்டுங்க, ගේට් ඔක්කොම ඇදලා වහන්න. சாவி என்கிட்ட கொடுத்துருங்க. යතුරු මට දෙන්න. அதுவும் ஒரு வாசல் இருக்கிறது, அதே போலதான் பரலோகம் ஒரு வாசல் தான். ඒ වගේ ස්වර්ගයේත් එක ගේට්ටුවක් තමයි. நான் ஏன் அப்படி சிரிக்கிறேன்னா எமது அரசியல் அப்படித்தான் சிரிப்போம். අයිනම් මගේ රාජ්‍යයත් අපි එහෙම තමයි hina වෙන්නේ. ඒක තමයි இது ராஜ சிரிப்பு, මේක රාජ්‍ය கவடம் இல்லாத ராஜ சிரிப்பு. කිසිම තිත්තභාවයක් හොරක් නැතුව තියෙනවා hinaව. சில விதவிதமா சிரிப்பாங்க, සමහර கள்ள சிரிப்பு கூட இருக்கும். සමහරක් අය හොර විදිහට hina වෙයි. හා அப்படியே එහෙමද? நம்பாதீங்க, විශ්වාස කරන්න එපා. இது அரச சிரிப்பு. මේක රාජ්‍ය hinaව. சரி போதும், விட்டா சிரிப்பா சிரிச்சிருவோம். சரி சரி, என்னோட சேர்ந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் මතේ 18 වෙනි පරිච්ඡේදය 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 21 වෙනි වචනේ ඉඳලා අපි நீங்க කියමු. தமிழ்ல வாசிப்பீங்களா சத்தமா? දෙමළෙන් කියවනවද සද්දෙන්? யாராவது வாசிப்பீங்களா தமிழ்ல சத்தமா? அப்ப என்னம்மா, எங்க அது, எங்க இருந்து வருது, எங்க நீங்களா? அங்க எனக்கு கண்ணு தெரியாமல இருக்கு, இங்க சரி வாசிங்க. කියවන්න. அப்பொழுது பேதுரு, ඒකල පේත්‍රස් அவங்க முடிக்கட்டும், வந்து ஆண்டவரே, ஆண்டவர்னா லார்ட், ஆளுகிறவர், என்ன அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ස්වාමිනී என் சகோதரன், பேதுரு சொல்றான், என் சகோதரன் எனக்கு நிமித்தமாய் குற்றம் செய்தார். පේදුරු කියනවා සහෝදරයා කීවරක් මාගේ සහෝදරයාට කීවරක් சொல்லுங்க, நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? කීවරක් සභාවෙන්ටද? பேதுரு வந்து இயேசுகிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இப்படி என் சகோதரன் எனக்கு தீங்கு செய்தால், எனக்கு கோபப்படுத்தினால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? පේදුරු වල යේසුස් වහන්සේගෙන් අහනවා, යේසුනි நீங்க මගේ සහෝදරයා මට වරදි කරුවොත් කීපරක් ඔව කමා කරන්නට ඕනේද? இந்த சீடர்களை பத்தி நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும் அடுத்த வாட்டி வரும்போது. අනිත් පාර එද්දි මේ ගෝලය ගැන එක විෂයක් අපි ගන්න ඉගෙන அவங்க ගන්න வந்து ஒண்ணும் தெரியாத பாமர மக்கள் மாதிரியும் இயேசு கூட இருந்த மாதிரியும் அவர்கள் ஒன்றுமே அறியாமல் படிவறிவு இல்லாமல் இயேசு அவர்களை பயன்படுத்தின மாதிரியும் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் உண்மை இல்லை. මේ යේසුස් වහන්සේ ගාව කිසිම අධ්‍යාපනයක් නැතුව මොකුත් දන්නේ නැතුව උගත් නැතුව වගේ තමයි මේ ගෝලය ඉන්නේ. නමුත් එහෙම නෑ. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியம் செய்யும் போது சும்மா ரோட்ல போறவங்க, தெருவுல போறவங்களை கூப்பிடல. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවට අයිලා නිකන් මහ පාර යනවා ඇදලා ගත්තේ නෑ. Jesus was a strategist. යේසුස් වහන්සේ හරි ඥානවන්තයි. அவர் ராஜ்யம், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நமக்கு கத்து கொடுக்க ஒரு சாயலை கொடுத்தார். ඔහුගේ රාජ්‍ය කොහොමද කියලා
කොහොමද කියලා ඔව් එක විදියක් අපිට පෙන්වුවා. ஒரு அரசாட்சி எப்படி இருக்கும் என்று கற்றுக் கொடுத்தா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டன் law and their rulership is based on Bible and how it operated. මේ බ්‍රිතාන්‍යයේ තිබෙනා රාජ්‍ය කොහොමද නම් ඒගොල්ලන්ගේ නීති රීති කොහොමද වැඩ කරන්නේ නම් බයිබලයේ අත්‍යවරමක් They කරගෙන took some principles from the Bible and they activate it and make it a governmental order and principles. මේ රජයේ එක ඕඩර් එකක් හැටියට මේ බයිබලයේ අත්‍යවරමක් හැටියට අරන් තමයි ප්‍රින්සිපල් එකක් හැටියට අරන් තමයි ඒක That's why නඩත්තු God කරන්නේ. gave them wisdom and power, authority over the seas to rule the nations around the seaside. එම නිසා තමයි මේ රටට සෑම බලයක්ම වරප්‍රසාදයක්ම දෙවියන් වහන්සේ දුන්නේ මුළු ලෝකෙම රජ කරන්නට. எந்த அரசும் ஒரு வல்ல அரசாய் ஒரு ராத்திரியில மாற இயலாது. මොන බලවත් රාජ්‍යයක්වත් රාත්‍රිය වෙනස් වෙන්නට බෑ. அவர்கள் ஏதோ ராஜ்யத்தின் கோட்பாடுகளை கை வைத்ததினாலே அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. මොනවදෝ ඒක රාජ්‍යයකට ඒගොල්ලෝ අත තියපු නිසා ඒගොල්ලන්ට අධිකාර බලය දුන්නා. எத்தனை பேர் இந்த சபை 500 பேர் உள்ள சபையாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? කී දෙනෙක් මේ සභාව 500කින් වෙනස් වෙන්න කියලා அது කැමතියි? நடக்கும். ඒක සිද්ධ වෙයි. எப்போது என்னுடைய அரசனுடைய கோட்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில சரிபடுகிறதோ நடக்க கொண்டு வருகிறீர்களோ அதை பயிற்சி செய்கிறீர்களோ இந்த சபை எல்லை இல்லாத அளவுக்கு வளரும். කවදාද ඔයගොල්ලෝ රජතුමාගේ රජ කිරීම වලට හරියට යටත් වෙලා ඒ විදිහට නඩත්තු වෙනවදෝ ඒ වෙනකොට 500ක ආත්මයක් ස්වාමීන් වහන්සේ දෙයි. அதை அறிவிக்கவே யாம் இந்த வல்லரசுக்குள் வந்தோம் எமது ஆட்சி படியத்தை சொல்லும்படிக்கு. ඒක දනුවත් කරමන්නටම ඔයගොල්ලන්ට දන්නටම මේ මෙස්සාන්ට ආවේ මම. சரி சீக்கிரமாய் போகும். அதை பத்தி பேச அதிக நேரம் இல்லை. அப்போ பேதுரு இயேசுவிடத்திலே கேட்கிறான். ඒ ගැන කතා කරන්න වෙලාව නැහැ. ඒ නිසා பேதுரு යේසුස් වහන්සේගෙන් ஏன் பேதுரு இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான்? இப்போது அவன் இயேசுவோட ஐக்கியமா இருப்பதனாலே அவர் ஒரு நாள் மன்னன் ஆகி விடுவார், அரசாட்சி அமைத்து விடுவார், அதுல எனக்கு பெரிய பங்கு இருக்கும். அதனாலே அவர் என்ன சொல்லுவாரோ அதன்படி கேட்டு நடத்தால் நமக்கு மரியாதை உண்டு என்று அறிந்து வந்தான். පේදුරු ඇයිනම් මේක යේසුස් වහන්සේගෙන් අහන්නේ? දවසකට ඔහු මැරිලා උත්තාන වෙලා නැවත රජ හැටියට එයි. ඔහුගේ රජ කිරීම තියෙයි. ඊට පස්සේ යාගේ රාජ්‍ය මට මොකද්ද පංගුව කොහොමද ජීවත් වෙන්න ඕන කියලා එයාගෙන් දැනගෙන එහු අහගත්තා. இந்த பேதுரு ஒரு சந்தர்ப்பவாதி. මේ පේදුරු කියන්නේ ඒක අවස්ථාවාදී. ஏனென்றால் he was an industrialist. அவன் ஒரு வர்த்தகன். ඔව් ඒක ව්‍යාපාරයක්. வந்துருச்சா? சரி. அதனால நம்ம பைபிளை என்னமோ போட்டு உழப்பிக்கிட்டு இருக்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி என்னமோ உழப்பிக்கிட்டு இருக்கனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் கான்ஃபிடன்ஸ்ல வந்து மண்டை சுத்தி போய் கிடக்குறோம் எல்லாம் வேற ஒண்ணு இல்லை. එම නිසා තමයි බයිබලේ ඔක්කොම අපි දාලා බලාගෙන ඉන්න තමයි අපිට ඕවර් ඔක්කොම දැනුම You තියෙන්නේ. must come out from your religious mind to understand in governmental church order. එම නිසා ඕගොල්ලන්ගේ ආගම කියනවා එකකින් සිතුවිල්ලෙන් එළියට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ රජ කිරීම ගැන ඔයගොල්ලෝ දැනගත යුතුයි. அவன் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க இலங்கையில பெரிய மோட்டார் போட், பெரிய 2 போட் வச்சு மீன் பிடிச்சா அவன் செல்வந்தனா இல்லையா? ලොකු බෝට්ටු දෙකක් තියලා මාළු ඇල්ලුවොත් ලොකු වස්තු තියන කෙනෙක් නේද නැද්ද ලංකාවේ? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. කියන්න. ஆம் கேண்ட கேண்ட கரெக்டா சொன்னேன்னா? யா. கொஞ்ச நேரத்துல நான் சிங்களத்திலே பேசிடுவேன். මම ஒழுங்கா. සිංහලෙන් කතා කරනවා ටිකක්. எமது அரசுக்குள் எல்லா மொழிகளும் அடக்கம் ஐயா. අයිනම් මගේ රජ කිරීම හැම භාෂාවෙම තියෙනවා. உங்களுக்கு போறாம. ඔයාලට ඊර්ෂ්‍යාව. ஆமென். ආමෙන්. அப்ப ஆமாவா இல்லையா? பெரிய போட் 2 போட் இருந்தா அவன் ஐஸ்வர்யவான் தானே. ලොකු බෝට්ටුවක් තියෙනවා නම් ඒ මිනිස්සයා அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே 4-5 போட் வச்சிருக்கிறவன் செல்வந்தனா இல்லையா? අවුරුදු 2000කට ඉස්සෙල්ලම බෝට්ටු 4-5 තියගෙන ඉන්න ඔයි! කෙනා සල්ලිකාරයෙක් නෙමේද? அப்ப இயேசு கூப்பிட்டாருனோனா அவன் பிசினஸ விட்டுட்டு வந்தானா? යේසුස් වහන්සේ අඬගාපු ගම ඔහු ව්‍යාපාරේ දාලා ආවද නැද්ද? அவன் புத்தி உள்ளவன். ඔව් ඥානවන්ත කෙනා. அவன் உடனே அவன் பிசினஸ் அவன் பொண்டாட்டிக்கிட்டே மாமியா கிட்டே விட்டுட்டு வந்தான். ටක් ගාලා පේදුරු මොකද කරේ? ඔහුගේ ව්‍යාපාරය නන්දම්ම ළඟත් භාර්යාව ගාව දාලා යේසුස් වහන්සේට එකාවා. நம்ப மாதிரி இல்ல. අපි වගේ නෙමෙයි. விட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறது. ඔක්කොම දාලා ආවා. அப்புறம் கடவுள் மேல பழி போடுறது. நம்பி வந்தன விட்டுட்டியே என்னையன்னு. විශ්වාස කරලා ආවනේ මාව අතහැරියනේ. அவன் மாதிரி கொஞ்சம் மூளை வேணும். ඔව් වගේ අපිට ඥානය තියෙන්න ඕනේ. So அவன் என்ன செய்தான்? பிசினஸை மனைவிடத்திலும் அவனோட சகோதரிடத்திலும் மாமியார் இடத்திலும் விட்டுட்டு இவன் என்ன யோசித்தான்? இயேசு பின்னால போறோம், அவர் மன்னனானா நான் பிரைம் மினிஸ்டர். ඔව් මොනවද නම් හිතුවේ? පේදුරු මොනවද හිටියේ? ගෙවල් ඔක්කොම දීලා යේසුස් වහන්සේ රජ වුණා නම් මම තමයි අගමැති. ஒரு கால் இயேசுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனால் என்னோட பிசினஸ் கண்டினியூ.
මොනවාරි යේසුස් වහන්සේට වුණොත් මගේ ව්‍යාපාරය දිගටම යයි. இயேசு சிலுவையில மரித்த பிறகு அவன் எங்க போனான்? යේසුස් වහන්සේ මැරුණ ගම කුරුසේ මැරුණ ගම කොහෙද ගියේ ඔහු? எங்க போனான்? කොහෙද ගියේ? எங்க ஐயா போனான்? மீன் பிடிக்க தானே போனான். මාළු අල්ලන්න ගියේ. அவனோட பிளான் எப்போதுமே அங்கதானே இருந்துச்சு. ඔහුගේ ප්ලෑන් එක කවදාත් එහෙ තමයි තිබුණේ. Until you understand kingdom, you will never understand the truth of the Bible. ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන තේරුම් ගන්නකම් කවදාවත් මේ ශුද්ධ බයිබලයේ இப்ப සත්‍ය அவனோட තේරුම් ගන්න. இண்டஸ்ட்ரியல்ல ஒரு பிரச்சனை. ඔහුගේ ආයතනයක ප්‍රශ්නයක්. அவன் அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை. අයියා මල්ලි තුල ප්‍රශ්නයක්. சொல்லி சொல்லி பார்த்தான் கேட்கல. කියලා කියලා බැලුවා අහන්නේ. அவனுக்கு கோபம். ඔහුට කෝපය. இப்ப இயேசு கிட்ட வந்து கேக்குறான் நியாயம். යේසුස් වහන්සේ가 වෙලා අහනවා. இயேசு இயேசு அவர் மன்னன் அல்லவா? ඔහුගේ රජනේ. ராஜாதி ராஜன் அல்லவா? රාජුන්ගේ රජනේ. அவருடைய கோட்பாடை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ඔහුගේ නීති රීතිය කියලා දෙනවා. அப்ப எப்படி சொல்லுகிறார்? කොහොමද කියන්නේ? வாசிமா, කියවමුද? நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? කීවරක් දක්වා 7 தரம் மட்டுமோ 7 தரம் மட்டுமோ? அப்பனா the law requirement of the law to forgive 7 times. More than that is judgment. සත්වරක් දක්වාදයි උන්වහන්සේගේ නැසුවේය. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டுமல்ல, එවිට යේසුස් වහන්සේ සත්වරක් නොව 70 தரம் மட்டும் என்று 70 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும். Actually நீங்க கணக்கு பண்ணுனீங்கன்னா සත්වර සත්වරක්කයි කියමි. அந்த டைம்ஸ் 70 times 70 times 70 times 70 times 70 போயிட்டே இருக்கும். 70 times කියලා කියාගෙන හිටියොත් 70 වාරක් යාගෙනම තියයි. அப்படியே நான் வாழ்க்கை பூரா மன்னிக்கிற தன்மையோடு நீ வாழ வேண்டும் என்று பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். ජීවිතේ පුරාම ඔබ கையில தட்டி தேவனை நன்றி சொல்லுவோம். කමාව දෙන තත්ත්වයකින් ඔබ ජීවත් වෙන්න ඕන කියලා. எத்தனை முறை ஐயா மன்னிக்க வேண்டும்? உன் வாழ்க்கை முழுதும் மன்னிக்கிற தன்மையுடன் வாழ வேண்டும். නුඹේ ජීවිතේ පුරා அதுவே සමාව දෙන විදියට அதுவே ජීවත් என் ராஜ்யத்தின் பிரதான சட்டமாகும். මගේ රජගේ දෙවියන් වහන්සේ රාජ්‍යයේ ප්‍රධාන නීතිය. அதுக்கு ஒரு ஓமையை கொடுக்கின்றார். ඒකට උපමාවක් දෙනවා. கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. සීක්‍රෙන් කියවන්න. அவங்க வாசிக்கிறவங்களே எனக்கு தெரியும். எப்படியெனில் ஆ. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் ஆ. கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு சரி, ஒப்பாயிருக்கிறது. நான் கொஞ்சம் வேகமா நானே சொல்லி முடிச்சிருட்டா? நீங்க எப்போது வாசிக்கிறதா? இப்ப வந்து கேட்டோன்னே இயேசு சொல்லுகிறார், இது ஒரு அரசனுக்கு ஒப்பா இருக்கிறது, தேவ ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஒருவன் அவன் மன்னன் இடத்திலே கடன் வாங்கினான். எப்படி வச்சுக்கொள்ளுமே, ஒரு 1 மில்லியன் பவுண்ட் வாங்கினான். බලන්න එක 16ක් ඇවිල්ලා එක රාජ්‍යයකට මේ රජෙකුට ස්වර්ග රාජ්‍ය උපමා කරනු ලැබේ. வருஷம் அவங்க அரசாங்கத்துல ஆடிட்டிங் பண்ணி ஆகணும். අවුරුද්දෙන් අවුරුද්ද එක්කෙනෙක් බලන්න මිලියනයක් පවුම් මිලියනයක් ණයට ගත්තා කියලා හිතන්න. அப்ப අවුරුද්දෙන් අවුරුද්දට ඔඩිටින් කරන්නට අවශ්‍යයි. அரசன் அங்க இருந்து தன்னுடைய ஜனங்கள் நம்முடைய நாட்டோட ஆடிட்டிங் பார்க்கும் பொழுது රජතුමා ඔහුගේ ජනතාවත් එක්ක ඉඳලා ගණන් බලන විටදී இந்த நபருடைய பேர் வருகிறது 1 மில்லியன் பவுண்ட் கடன் வாங்கி இருக்கின்றான். මේ තනත්තගේ නම එනවා. මෙයා මිලියනයක් ණයට අරන් තියෙනවා. அதுக்கு அவன் வட்டியும் கொடுக்கவில்லை. එයා ඒකට වැටුප දුන්නෙත් නැහැ. සමාවෙන්ට ඒකට පොලිය දුන්නෙත් නැහැ. பல வருஷமாய் வட்டி செலுத்தவில்லை. අවුරුදු ගාණක් ඔහුට පොලිය ගෙව්වෙත් නැහැ. அந்த முதலும் திருப்பி கொடுக்கவில்லை. ඒ මුදල හරවලා දුන්නෙත් නැහැ. அதனால அவருடைய கணக்கிலே 1 மில்லியன் பவுண்ட் ஷார்ட்டா இருக்கு. නමුත් ඔහුගේ ගණන් වල එක මිලියනයක් පවුන්ඩ් ෂෝට්. அப்ப இந்த கடன் வாங்கினவர் யார் என்று கூப்பிடுகிறார். ණය ගත්ත එක්කෙනා කවුද කියලා අඬ ගහනවා. அப்ப அவன் ஒருத்தன் வருகிறான், இவன் தான் வாங்கினான் மன்னா என்று சொல்லுகிறார்கள். එක්කෙනෙක් ඇවිල්ලා කියනවා මෙයා තමයි ගත්තේ. அப்ப மன்னன் சொல்லுகிறான், என்ன ஆடிட்டிங்ல 1 மில்லியன் குறைகிறது, அது உன்னிடத்தில் இருக்கிறது, எப்போது திருப்பி கொடுப்பாய்? ඒ ගණන් බලන වෙලාවේදී රජතුමා කියනවා මගේ ගණන් බැලීමේදී මිලියනයක් අඩුයි උඹ කවදාද ඒක දෙන්නේ? அவன் உடனே பயந்து போய் மன்னன் காலிலே விழுகிறான். ඒ වෙලේම බය වෙලා රජතුමාගේ කකුලේ වැටෙනවා. ஏன் என்று சொன்னால், ඇයි කියලා ඇහුවොත් அந்த கடன் கொடுக்க முடியாவிட்டால் ඒ ණය දෙන්න බැරුව ගියොත් நீ ஒரு bankruptcyயோட நிலைமைக்கு வந்து விடுவாய். බැංක්‍රප්සි ඒක තත්ත්වයකට උඹ එයි. இந்த நாட்களில bankruptcy என்றால் මේ දවස්වල බැංක්‍රප්සි කියලා மிஞ்சி කිව්වොත් மிஞ்சி நம்மளோட காரு வீடு விலை தான் எடுப்பார்கள். ගෙදර කාර් එක ඒව තමයි ගනි. நம் மனைவி பிள்ளைகளை எடுக்க மாட்டார்கள். භාර්යාව දරුවන්ව ගන්නෙ නැහැ. ஆனா அந்த நாட்களிலே அப்படி இல்லை. නමුත් ඒ දවස්වල එහෙම නැහැ. நீ கடன் வாங்கி கட்ட முடியாவிட்டால் උඹ ණය අරගෙන ගෙවන්න බැරි உன் නම් மனைவி பிள்ளைகளை ஏலத்தில் விட்டு விடுவார்கள். භාර්යාවත් දරුවන්වත් ඒ වෙලේම අරගෙන යනවා. முதலாவது உன் மனைவி எல்லாத்தையும் சொத்தை வித்துவார்கள். ප්‍රථමයෙන් සියලු වස්තුව විකුණයි. எவ்வளவு பணம் வருதோ அந்த கஜானாவிலே கட்டுவார்கள். கஜானா புரியுமில்ல உங்களுக்கு? කොච්චර මුදල්ද කියලා කිව්වොත් ඒ என் தமிழ் ஆண்டாக்கரைக்கு ஓகே, கேவலமா? என் தமிழ் ஓகேவா? புரியுதா? මගේ දෙමළ තේරෙනව නේද? நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. வர்றது நான் பேசுறது தான் தமிழ், நீங்க கேட்கறது தான் தமிழ் இல்லையா?
මට දෙමළ ලියන්න කරන්න දන්නේ නැහැ. මං කතා කරන එක දෙමළ. அந்த ඒක තමයි தமிழ்ல ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன ஏசக்கூடாது. எனக்கு எது நல்லது கெட்டது தெரியாது தமிழ்ல. දෙමළ කතා කරද්දී නරක වැරදි දේවල් මට දන්නේ නැහැ. ඒ නිසා මාත් එක්ක තරහ වෙන්න එපා. எஸ்கு புஸ்கா ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்க பெரும் மனசோட என்னை மன்னித்து விட வேண்டும். இப்பயே கேட்டுக்கிறேன். මම මොන හරි වැරදියට ආවොත් එහෙම මට සමාව වෙන්න දැම්මම ඉල්ලන්න. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? கரெக்டா போகுதுண்ணா? சரி. எனக்கு கத்து கொடுத்தவர்கிட்ட தானே நான் கேட்க முடியும். මට උගන්වලා දීපෙකනයිනේ මං ආන්න පුළුවන්. சோ அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கும்போது அந்த திவான் அப்படின்னா பேங்க்ராப்சி அப்பதான் திவால் ஆவறது. திவால் தமிழிலே දිවාල් කියලා එනවා bankruptcy. சோ அப்படி ஆகும் பொழுது இந்த நாட்கள்ல நம்மை விட்டு விடுவார்கள். நம்ம கடன்காரனாக தான் இருக்க முடியும். அந்த கடனை கற்ற வரைக்கும் வேற நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. මේ දවස්වල bankruptcy වුණොත් බඩු ගන්නත් බෑ. ஆனா அந்த நாட்களிலே முதலாவது உன் சொத்தை எல்லாம் விற்று அந்த கடன் அடைக்க பார்ப்பார்கள். முடியாவிட்டால் கடைசியில உன் மனைவி பிள்ளைகளையும் விற்று ஏலத்தில் விற்று அடிமைகளாக்கி அதே பணத்தை எடுத்து கட்டுவார்கள். அது முடியாவிட்டால் உன்னை சிறையில போட்டு புண்படுத்துவார்கள். ඒ දවස්වල ඔයගලන්ට ණය ගෙවන්න බැරුව ගියොත් ඔබගේ වස්තු ඔක්කොම විකුණලා ඒ ණය ගෙවන්න බලයි. නැත්තම් වැඩ நீ வாங்கின භාර්යාව දරුවන්වත් යටත් විදියට විකුණලා ඒ ගෙවන්න බලයි. ඒකත් බැරනම් ඔබ හිරේට දාලා හරියට වේදනකට පත් කරලා. நீ வாங்கின அந்த ஒரு ரூபாய் கடைசி கொடுக்கிற வரைக்கும் உன்னை சித்திரவதை செய்வார். ඔබ ගත්තව හැම රුපියලක් අවසාන වෙනකන් ඔබට දුකට පත් அதை அறிந்ததுனாலே நீங்க வேதத்தை வீட்டுல போய் வாசித்தால் அவன் மன்னன் காலில் விழுந்து கெஞ்சுகிறான் மன்னிக்கும்படியா. ඔගේ රජතුමාගේ කකුලේ වැටලා ඔව් වැළපෙනවා. என்மது ராஜ்யம் இரக்கமுள்ள ராஜ்யம். මගේ රාජ්‍ය ඇවිල්ලා කරුණාබරිතව රාජ්‍යයක්. ஹalleluya. என் மன்னன் இரக்கத்தின் அதிபதி. මගේ රජතුමා කරුණාවේ රජතුමා. கண்ணீரோடு அவரிடத்தில் வரும்போது அவர் மன்னிக்காத நபர் யாரும் இல்லை. එතුමන් වහන්සේ ළඟට එනකොට කවුවවත් එතුමන් වහන්සේ மலையை போல் உன் பாவம் குவிந்து கிடந்தாலும், කන්දක් වගේ மலையை போல் உன் அக்கிரமம் குவிந்து கிடந்தாலும், කන්දක් වගේ අපරාධ පිරලා තිබුණා. என் மன்னிடத்திலே மன்னா என்று நீ கூப்பிடும் பொழுது මගේ රජතුමා ගාව රජතුමනි කියලා சகலத்தையும் அகற்றி உன்னை விடுவிக்கிறவர் சர்வ வல்லவராகிய සියලු என்னுடைய දේ නිදාස් කරලා ඔබ උසස් කරන්නව සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන්. அப்போது அவர் மனமுறுக்கப்பட்டு போடா நல்லா இருடா போடா என்று அவனை மன்னித்து விட்டு விடுகிறார். ඒ වෙලාවේ අනුකම්පාව දක්වලා ඔබ ඵලයන් කියලා කමා කරලා ඉන්නවා. ஹalleluya. හalleluya. நேரம் போறது தெரியல இல்லையா? இப்ப உங்களுக்கு நேரம் போறது தெரியல இல்லையா? அதுவே நித்திய ராஜ்யத்தின் மகிமை. உனக்கு நேரமும் காலமும் தெரியாது. மண்ணுடைய நாமத்தை சொல்லும். ඔයගලන්ට වෙලාව යන එකම දන්නේ නැහැ. ඒකට කාරණා වෙයි නම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කාලයයි. இவன் மன்னிக்கப்பட்டு விட்டான். මොහු කමාව ලැබුවා. ஆனால் அவனிடத்திலே ஆங்காரமும் ஆத்திரமும் குறையவில்லை. ஆங்காரமும் ஆத்திரமும் குறையவில்லை. නමුත් ඔහුගේ අහංකාරයත් පෞකාරකමත් අඩු වුණේ නැහැ. ஏன் குறையவில்லை என்றால் அவன் அவமானப்பட்டதை யோசிக்கின்றான். අයි නම් ඔහු ලැජ්ජාවට පත් වුණේ ගැන හිතනවා. 1 மில்லியன் பவுண்ட் மன்னிக்கப்பட்டது. මිලියනයක් පාප කමා කරුවා. ஆனால் மன்னன் என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்ற ஒரு நெஞ்சு அழுத்தத்தினாலே அவன் போகிறான். හිතේ රජතුමා මාව ලැජ්ජාවට පත් කරුවා කියලා. அதோட விளைவு பின்னாலே தான் வரும். ඒකට පිටිපස්සෙන් තමයි ඒක එයි. இங்க வா தம்பி, இங்க வா கொஞ்சம் வா. මල්ලි මෙහෙන්න. இப்பொழுது அவன் மன்னித்து விட்டான், போய் கொண்டிருக்கிறான். කමාව කරනවා. එයා යාගෙන ඉන්නවා. நீங்க தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் ඔයාලා දිගටම කියවුවා. அவன் வெளியிலே போன உடனே එළියට ගිය ගමන්ම இவன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தனை பார்க்கறான். මෙයා ළඟින් ණය ගත්ත කෙනෙක්ව බලනවා. இவன் மன்னிக்கப்பட்டான். මෙයා සමාව වුණා ஆனா ලැබුවා. இப்ப இவன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். මෙයාගෙන් ණය ගත්ත කෙනෙක්ව මාට්ටු. அவன் வாங்கின கடன் 1000 பவுண்ட். එයා ණය ගත්තේ පවුන් 1000ක්. 1 மில்லியனுக்கு 1000க்கு எவ்வளவு வித்தியாசம்? මිලියනකට පවුන් 1000. இவன் மன்னிக்கப்பட்டவன் பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போய் தொலையணும் நானு. බලන්න සමාව ලැබපු කෙනා එහෙම নমස්කාර කරලා යන්න இவன் පුළුවන්. நான் 1 மில்லியன் மன்னிக்கப்பட்டுட்டேன், இவன் என்கிட்ட 1000 பவுண்ட் கடன் வாங்கியிருக்கான். எப்ப கொடுப்பேன்? මම මිලියනයක් කරන් මට සමාව දීලා තියෙනවා. මෙයා 1000ක් කියලා තියෙනවා. මෙයා කවද්ද දෙන්නේ මට? அப்ப அவன்கிட்ட கேக்குறான், இங்க கூட என்னோட 1000 பவுண்ட் கொடுன்றான். දීපම් මගේ පවුන් 1000. அவன் மன்னா රජතුමනි எஜமானே රජතුමනි என்ன விட்றையா, මාව අරින්න. என்னால கட்ட முடியாது 1 பவுண்ட், මට ගෙවන්න බෑ. என்ன மன்னிச்சிரு. මට කමාව වෙන්න. இவனுக்கு அந்த கோபம். මෙයාට ඒ කෝපය. உடனே என்ன பண்ணுகிறான்? වෙලේ මොනවද කරන්නේ? அவன் குறவளையை பிடிக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. උගේ බෙල්ල අල්ලනවා කියලා වචනේ කියනවා. வாசிச்சு பாருங்க. කියවලා බලන්න. அவன் என்ன தமிழ்ல உச்சரிப்பு பாருங்க. அவன் குறவளையை பிடித்தான். බලන්න උගේ බෙල්ල අල්ලනවා කියලා කියනවා. வாசிக்க வீட்டுல போய் வாசி. டைம் இல்லாதனால பாசிக்க நேரம் வீட்டுல போய் இன்னைக்கெல்லாம் வாசிச்சு ஆகணும். ගෙදර ගිහලා මේක කියවලා බලන්න. குறவளை பிடிச்சு குட்டுடா. උගේ බෙල්ල අල්ලලා දීපන්.
ஏன்னா வேற யாரும் கிடைக்கல அதனால. அல்லேலூயா. குரலை பிடித்து குடுடாண்டு கேட்டு இல்லாவிட்டால் உன்னை ஜெயில போட்டு விடுவேன்னு சொல்லி அதே தண்டனை அவனுக்கு கொடுத்து இவனை ஜெயிலிலே போடுகிறான். දුන්නත්තං ඒම මේ දඬුවම දීලා ඌ ගිහලා ජේල් එකේ දායි. அதை அறிந்து தெரிந்த சகல நண்பர்கள் எரிச்சல் கொண்டு மன்னனிடத்திலே சொல்லுகிறார்கள். මේ සියලු දේම දැනගෙන යාළුවෝ ගිහිල්ලා රජතුමාගෙන් நான் சொல்றது 100% அப்படியே தான் அங்க இருக்கு. ඒම තමයි අද 100%ක් වෙන්නේ. சொன்ன உடனே மன்னன் இன்னும் சினம் கொள்கிறான். මේ රජතුමා තව கூப்பிடுறான் அவனை. කෝප වෙනවා කැදෝ බව්වා. அட பாவி, ඒ පව්කාරයා 1 மில்லியன் பவுண்ட் ஒன்னே மன்னிச்சேன். උඹේ පව් මිලියනයක් කමා කෙරුවා. உன்கிட்ட கடன் வாங்கினா 1000 பவுண்ட் உன்னால மன்னிக்க முடியல. උඹ ගාව 1000ක් ඉල්ලගත්ත පව් කමා அவனை කරන්න மன்னிக்காம சிறையில போட்டு කමාව දෙන්න බැරුව හිරේ දැම්මා. இப்போது நீ முற்றிலுமா அதை கற்ற வரைக்கும் உன்னை அழிக்கிறேன் என்று சொல்லி அழித்து அவனை சிறையிலே போட்டான். උඹ සම්පූර්ණවම එක ගෙවලා என் ඉවර වෙනකම් மன்னவன். සම්පූර්ණවම ඔබ හිරේ දානවා විනාශ වෙනකම් කියලා මගේ රජතුමා. ஹalleluya, හalleluya ஹalleluya. හalleluya. சரி, வாசிக்க 32ஆம் வசனத்துல இருந்து. කියවන 32 වෙනි වචනේ ඉඳලා. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். He was sent to the chamber of torture. ඔහුගේ ස්වාමියා කෝපෝ තමාට ණයව තිබුණු සියල්ල ඔවුන්ගේ ගෙවනතුරු වදකයන්ට බාර දුන්නේය. It's equivalent to hell. ඒක ඒ වදකාකාරය ඇවිල්ලා Chamber of පාතාලයට සමයි. அப்ப என்ன சொல்ல வருகிறார்? මොනවද කියන්නේ? வாசியம்மா, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் நீங்கள் அவனவனுடைய சகோதரனை செய்த தப்பிதங்களை செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் எப்படி எப்படி කොහොමද කමා කරන්නට ඕනේ? எப்படி மன்னிக்கணுமா? மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் கைகளை தட்டி அல்லேலூயா. මුළු සිතින්ම කමා කර යුතුයි. உங்களுக்கு இதை நான் விலைக்கு சொல்லி சீக்கிரம் முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். මේක පැහැදිලිව ஒரு කරලා 10 දීලා நிமிஷம் முடிச்சு. විනාඩි 10ම අවසන් කරන්නට යනවා. இன்னைக்கு சபைகளிலே අද සභාවල් වල நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற பிரதான காரியம் மன்னிக்க முடியாத தன்மை. ආශිර්වාද වලට බාධාවට හැටිය තිබෙන්නේ ලොකුම බාධාව නම් நீங்கள் எவ்வளவு தான் ஊழியக்காரன் தீர்க்க தரிசனமாய் உங்கள் தலையில கை வைத்தாலும் உங்கள் முடிதான் கொட்டும் ஒழிய வேற எதுவும் வளராது. කොච්චර ඕගොල්ලන්ට අනාගත වාක්‍ය කියලා දේව දාසකව ඔලුවට අත තිබ්බත් ඔගොල්ලෝ කොණ්ඩේ හලනවා මිසකට ආශිර්වාදයක් නැහැ. உங்க அறியாமையை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். නොදැනුවත්කම නිසා මම වේදනාවට පත් වෙනවා. மந்திரம் தந்திரத்திலே அந்த நாட்களிலே வாழ்ந்தது போல இன்னைக்கும் நம் ஆலயத்தில் வந்து இந்த அற்புத அடையாளங்களிலே நாம் மேன்மை அடைந்து விடுவோம் என்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මන්තර ගුරුකම් වලින් ඒ දවස්වල ජීවත් වුණා වගේ දැනුත් මේ සභාවට අවිත් ඒ වගේ ජීවත් වෙන්න පුළුවන් කියලා පහත් සිතුවිල්ලක ඔයගොල්ලෝ ජීවත් වෙගෙන ඉන්නවා. பலத்தினாலும் பலாக்காரத்திலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் மட்டுமே காரியங்கள் செயல்படுத்த முடியும். අපේ බලයෙන්වත් පරාක්‍රමයෙන්වත් නෙමෙයි දේවාත්මයන් වහන්සේගෙන් විතරයි අපිට ක්‍රියාව உன்னுடைய කරන්න 40 පුළුවන්. நாள் உபவாசம் எமது அரசை ஆட்டிவிட முடியாது. ඔබේ දවස් 40 නිරාහාර යාඥාව நீ අපේ 40 நாள் உபவாசித்து நீ உன்னை வாழ்த்து நீ தேவனுடைய தயவு கிடைக்கும் என்றால் என்ன அரசு அசையாது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ඔබ ඇතුල් වෙන්න ඕනයි කියලා දවස් 40 නිරාහාරව ඉඳලා හිටියොත් ඒ රාජ්‍ය සෙලවෙන්නේවත් නැහැ. எப்போது என் ராஜ்யத்தில் உனக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும் என்றால் අවදලන් දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාවත් කරුණාවත් ඒ දයාවත් ලැබෙන්න எமது அரசின் கோட்பாடுகளை கைக்கொள்ளும் போது அவைகள் எல்லாம் உனக்கு அவிழ்த்து விடப்படும். අපේ රජතුමාගේ නීති රීති අනුගමනය කරද්දී තමයි ඒ දේවල් ඔබට ලැබෙයි. இன்னைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது මේ වචනය අද මෙනෙහි කරන්නේ எமது அரசின் முதலாவது கொள்கை, මගේ රාජ්‍යයේ ප්‍රථම නීතිය எனது அரசியல் உனது தவறுகளை என்றுமே நாம் கணக்கு வைக்க மாட்டோம். எமது அரசியல் நீ செய்த தவறுகளை மன்னித்து விட்டேன் என்றால் அது கணக்கில் வைக்க மாட்டோம். මගේ රාජ්‍යයේ මගේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ඔබගේ පව් කමා කරුවා නම් ඒ පව් වල ගණන් ආයේ නැවතත් බලන්නේ නැහැ. அப்ப ஒருவனை நீ மன்னிக்க வேண்டும் என்றால் எப்படி மன்னிக்க வேண்டும், இதுதான் பிரச்சனை. එහෙමනම් ඔබ එක්කෙනෙක්ව කමා කරනවා නම් කොහොමද කමා කරන්න ඕනේ මේක තමයි ප්‍රශ්නේ. பிரதர் மன்னிச்சிருங்க பிரதர், සහෝදරයා කමා කරන්න. மன்னிச்சிருங்க பிரதர், කමා කරන්න සහෝදරයා. நானும் மன்னிச்சிடுறேன் பிரதர். මමත් කමා කරන්න සහෝදරයා. ஆனா ஒரு நாள் வரும் பிரதர், නමුත් එක දවසක් එයි සහෝදරයා. நாசமா போனவன் கையில மாட்டுவான். විනාශ වෙලා යන්න ගිය එක අම්මා අතේ හවුවේ. மன்னிச்சிடுறேன் பாஸ்டர்,
කමාව දෙන්න පාස්ටර්. மன்னிச்சிடறேன் பாஸ்டர். කමාව දෙන්න. வீட்டுக்கு போன நாசமா போனவனை பார்த்து பாஸ்டர் மன்னிக்க சொல்லிட்டார். ගෙදර ගිහිල්ලා කියනවා මේ විනාශ மன்னிக்கிற தொலைஞ்சு போடா. කමා කරන්නම් විනාශ වෙලා ඵලයක්. அந்த காலத்துல மண்ணை வாரி விடுவார்கள். உங்க ඒ දවස්වල நாட்டுல වැලි දානවා. விடுவீங்களா? உங்க நாட்டுல மண்ணை வாரி நீ நாசமாய் போ போ, போ. වැලි උස්සලා දාන්න ඔබ විනාශ වෙලා ඵලයක්. විනාශ වෙලා தொலைஞ்சு ඵලයක්. போ, நாசமா போ. විනාශ වෙලා ඵලයක්. என்னை சொல்லிட்டான உருப்புட்டுருவானா? வாழ்ந்துருவானா? வாழ்ந்துருவானா? அவன் கட்டையில போவ, அவன் பொண்டாட்டி வேற ஒருத்த கூட ஓட, அவன் பிள்ளைங்க ட்ராக் அடிக்கா மாற, அவன் ஆக்சிடென்ட் ஆகி நச்சு போவ. ඔබ ඇක්සිඩන්ට් වෙලා මැරෙන්න ඔගේ භාර්යාව වෙන කෙනෙක් එක්ක යන්න මේවයි කියලා ශාප කරනවා. 3 நாள் உபவாச ஜெபம். ஹீதாராபா கூட்டாபா கப்பப்ப. දවස් 3ක් නිරහර යාඥාව. அங்க போனனா கரெக்டா உன்னை துரோகம் பண்ணவன் தான் முன்னுக்கு போவான். ඒ ගිය ගමන්ම හරියට අපිට විරෝධ වෙන්න කෙනා තමයි ඉස්සරහින් එයි. சி, இது போது பாரு மூஞ்சி. இது இன்னைக்கு அழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. 3 வாரம் உபவாச ஜெபம். මේම ගිහිල්ලා කියනවා යා ගියට මු විනාශ වෙලා ගියද මේ යන්නේ මම මට විරුද්ධව හිටපු එක කියලා දවස් உன்னுடைய 3ක් නිරහර වෙනවා. பலத்தினாலும் உன்னுடைய ஞானத்தினாலும் உங்களுடைய உபவாசத்தினாலும் என் உள்ளம் கரையாது. அன்பானவர்களே, நீங்கள் என்னுடைய கோட்பாட்டில் நடந்தீர்கள் என்றால் உமக்கு வைத்திருக்கிற சகலமும் உன் வாசலை தேடி. නුඹේ නිරහර වෙනොත් යාඥාව ඔබේ නිරහර වෙනොත් යාඥාව எப்படி විනාශක ඇතුළ වෙනස් වෙන්නේ නැහැ. எப்படி மன்னிக்க வேண்டும்? කොහොමද කමා කරන්න ඕනේ? ஒன்னாவது, forgive without reason. කාරණාවක් නැතුව සමාව දෙන්න ඕනේ. மன்னிக்கிறது சரிப்பா, කමාව දෙන එක හරි. அது எப்படி மன்னிக்க வேண்டும்? ඒක කොහොමද කමා කරන්න அதோட ඕනේ? முறைகள் என்ன? ඒක විදිය මොකද්ද? முதலாவது, ප්‍රථමයෙන් நீ மன்னிக்க வேண்டும் என்றால் ඔබ කමාව දෙන්න உன் ඕනේ. மன்னிப்புக்கு காரணமே இருக்கக்கூடாது. ඔබගේ කමාවට කාරණාවක්ම තියෙන්න හොඳ නැහැ. நான் எதுக்கு அவனை மன்னிக்கணும்? ඇයි මම ඔබ කමා කරන්නේ? அவன் யார், நான் யார்? එයා කවුද මං நான் யார், நீ யார்? එයා කවුද මම කවුද? எதுக்குடா உன்னை மன்னிக்கணும்? ඇයි මම ඔබ කමා කරන්න ඕනේ? என் பரம்பரை அழிச்ச உன்னை நான் මගේ පරම්පරාව විනාශ කරපු ඔබ අරින්න පුළුවන්ද? உற்றுமா உன்னைய? ඔබ අරිනවද මම? சோறு இறங்குமா எனக்கு? මට බත් බහීද? பக் பகீர பீச்சு புடுவ பீச்சு எல்லாத்தையும் விளையாடுறீங்களா? சபை விளையாட்டு, சேர்ச் குரூப் ஆயிடு. எமது ராஜ்யத்தில் இதுவே அரச கட்டளை. මේක චර්ච් ගෲප් නෙමෙයි. මේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අණ. என்னுடைய பிரஜைகள் ஒருவனை மன்னிக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் தேவையில்லை. மன்னி. එක්කෙනෙක්ව කමා කරන්න ඕන නම් ඒකට කාරණාවක් අවශ්‍ය නැහැ. කමා කරපන්. நீங்க எப்படி வேணாலும் பேசிடலாம், நாங்கள் விட்டுடுவோமா? ඕගොල්ලෝ කොහොම වුණත් කතා කරන්න පුළුවන්. අපි අරීද ඕගොල්ලන්ව? நீங்கள் பாஸ்டர் என்றால் 2 கம்பு இருக்குதா? ඔයා පාස්ටර් කියලා අන්ත එකක් තියනවද? நீங்கள் ஆவியில் இப்படி நடந்துட்டால் மட்டும் ஆண்டவர் வந்துடுவாரா? ඕගොල්ලෝ මේම හොල්ලපු ගම එළුව එයිද? நாங்க பிரச்சனை பண்ணா கொடுத்தா பேய் ஓடும். අපි දේශනා කෙරුවොත්ම වැරදි. நீ பேய் ஓட்டுவ, ஆனா உன்னை ஓட்டுறதுக்கு 4 பேய் பின்னால வரும். ஏனென்றால் அழைப்பு வேற, அலட்சியம் வேறு. කැඳවීම වෙනයි. ගණන් ගන්න නැතුව. நீங்க பிரசங்கம் பண்ணி நாங்க இன்டர்பிரேட் பண்றோம்ல. ඕගොල්ලෝ දේශනා කරලා අපි சுத்தி வளைச்சு எங்க வந்துட்டோம் பார்த்தேல. වටේට ගිහලා කොහෙද ආවේ දන්නවද? நாங்களும் கூட நானே பிரசங்கம் பண்ணுவோம். අපිත් මේ දේශනා කරන්නේ. என்ன சேர்ச் நடத்துறதுன்னா பெரிய காரியமா ஒரு புல்பீட் வச்சு 4 பிரசங்கம் பண்ணி தொத்தொத்தொத்தொன்னா ஆளு வந்துட்டு போறான். இதென்னையா பெரிய ஊழியம்? நான் பிடிக்காட்டா நான் ஜீசஸ் லிவ்ஸ் இல்ல, ஜீசஸ் அசெண்டட்னு அனுப்புவேன் புது சர்ச். ජීසස් ලිව්ස් නෙමෙයි ජීසස් සෙන්ඩ් කියලා අපි සභාවක් කරනවානේ. வருகின்ற இயேசு என்று அனுப்புவேன். දෙවියන් වහන්සේගේ වාර ගමන කියලා අපි நீங்க අරිනවානේ. மட்டும்தான் சபை நடத்துவீங்களா? எங்களுக்கு நடத்த தெரியாது. ඕගලන්ට විතරද සභාව නඩත්තු இன்னும் ஒரு කරනවා. பிரசங்கம் பண்றது பெருசா. අපිට මේ දේශනාවක් කරනවා. பண்ணி பாரும். කරලා බලපන්. 35 வருஷம் முழங்கா தேய, சிந்தை குழம்ப, பைத்தியக்காரன போய் தெருவில் அலைய, சொந்தமாய் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய நிலைமை சூழ்நிலைக்குள் வந்து கூடியும் கர்த்தர் அழைத்ததனாலே நிலையாய் நிற்கின்றேன், அசைக்கப்படுவதில்லை. අවුරුදු 35 කාලයක් පිස්සෙක් වෙලා පාරෙත් ගිහිල්ලා
විනාශ වෙලා යන්න කීටම මාව දෙවියන් වහන්සේ කැඳවපු නිසා තමයි අදත් හොලවන්නත් බැරුව මම මෙහෙම ඉන්නේ. அருமையானவர்களே, යහපත් அடுத்த දේවදරුවනි. வாட்டி வரும்போது சொல்லுகிறேன். අනිත් පරිදි කියන්නම්. என்னை பார்க்க உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். මාව බලද්දී ඔකට වීලුවක් වගේ තියෙන්න පුළුවන්. சத்தியத்தை நாசுக்காய் அழகாய் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். මම සත්‍ය ලස්සනට කියනවා, ඒක තමයි හරි. சத்தியத்தை அறிந்ததனாலே, ராஜ்யத்தை அறிந்ததனாலே, மன்னனை அறிந்ததனாலே உமக்கு அழகாய் நாசுக்காய் அதை நீங்கள் விஷனப்படாதபடிக்கு அன்பாய் சொல்லுகிறேன். මම ඔයගලන්ට අයි නම් ඔයගොල්ලෝ මාව බලද්දී වීලුවකට බලන්න එපා. எப்படி மன்னிக்க வேண்டும்? කොහොමද කමා කරන්න ඕනේ? காரணம் இல்லாமல் மன்னிப்புக்கு காரணமே தேவையில்லை. කමා කරන්න කාරණාවක්ම අවශ්‍ය නැහැ. Forgive without reason. මොන කාරණයක්වත් නැතුව. இரண்டாவது, දෙවෙනි එක எப்படி மன்னிக்க வேண்டும்? කොහොමද කමා කරන්න ඕනේ? மனதார மன்னிக்க வேண்டும். මුළු හද පතුලෙන්ම කමාව කරන්න ඕනේ. இப்போ ஒருத்தங்க நம்ம காலில் விழுந்தா நம்ம மனதார வாழ்த்து, ஐயோ மகனே நல்லா இருடா, நல்லா කකුලට වැටුණොත් එක්කෙනෙක් අපි කියනවනේ අයියෝ උඹ හොඳට හිටපන් පුතේ. நல்லா வாழுடா. හොඳට ජීවත් இந்த වෙන්න. வாலி பையன் பேசுறான். මේ තරුණයා කතා කරනවා. எனக்கு 21 வயசுல நான் ஊழியம் ஆரம்பித்த ஞாபகம் வந்து விட்டேன். මට අවුරුදු 21 සේවය ආරම්භ කරපු කාලේ I මතක founded my first church when I was 21 years old. මගේ පළවෙනි අවුරුදු 21. You will never understand the pain. ඔබට කවදාවත් තේරෙන්නේ නැහැ. 21 வயசுல ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்? අවුරුදු 21 තරුණයා මොනවද කරයි? என்ன பண்ணுவார்கள்? මොනවද කරයි? Love, காதல் பண்ணுவார்கள். ප්‍රේම කරයි. ஏதாவது பெண்கள் பின்னால மோட்டாரிலே ஓடுவார்கள். කාන්තාව ඉදිරියේ පිටිපස්සෙන් දුවයි. அதெல்லாம் எனக்கு தெரியாது. මට ඒවා දන්නේ නැහැ. 21 வயசுல அவர் அழைப்பை கேட்டு ஒன்று மரியாதை பருவத்திலே ஊழியத்துக்கு வந்தேன். இன்னமும் எனக்கு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். අවුරුදු 21 දී මම සේවයට ආවා, තවමත් මට දන්නේ නැතුව තමයි මං ඉන්නේ. பாஸ்டர் கிட்ட தான் கொஞ்சம் டியூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டுமே. පාස්ටර් ගාව තමයි ටික ටියුෂන් ගන්න ඕනේ. மனதார மன்னிக்க வேண்டும். මුළු හදපතුලෙම කමා කරන්නට ඕනේ. ஹல்லேலூயா. மனதாரனா எப்படி? நீ மனதார அவனை வாழ்த்தினது போல உனக்கு தீங்கு செய்தாலும் உன் கருவை அரித்தாலும் அந்த கணமே, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நான் மனதார அவனை நான் வாழ்த்துகிறேன், நன்றாய் அவனை வைத்திரும். කොහොමද කමා කරන්න ඕන නම් බිම ඔබගේ කකුල් දෙක அவனால் நான் தீங்கு அனுபவிக்க, සුබපතන්නේ ඒ වගේ සමාව දිය යුතුයි. அவளால் நான் தீங்கு அனுபவிக்க பாத்திரவானா என்னை ஆக்கினீர், அது நிமித்தமாய் நீர் என்னுடனே இருக்கிறீர் என அறிந்ததினாலே மனதார அவனை நான். දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා කියලා දැනගෙන මුළු හදපතුලෙම ඒකට කමා දිය යුතුයි. இந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் ஒரு வாழ்க்கை முறையும் சபை உள்ளுக்கு வந்துவிட்டால் அந்த சபை வளர்ச்சியை நிப்பாட்ட எந்த கொம்பனாலையும் முடியாது. මේ වගේ සිතුවිල්ල සභාව තුළට ආව Hey! සභාවේ වර්ධනය විශාල වීම කාටවත් නවත්තන්න බෑ. அதுவே என்னோட அரசின் சத்தியம். ඒක තමයි මගේ රජතුමාගේ සත්‍ය. எந்த சபையும் நமக்கு எதிராளி அல்ல. මොන සභාවත් ඔහුට විරුද්ධකාරයෙක් නෙමෙයි. மூன்றாவது, තුන්වෙනි එක forgive unconditionally. කිසිම නිබන්ධනයක් නැතුව සමාව දිය යුතුයි. நிபந்தனை அற்ற மன்னிப்பு. නිබන්ධනයක් නැතුව සමාව දිය යුතුයි. முதலாவது என்ன? පළවෙනි එක මොකක්ද? என்ன? காரணம் இல்லாம இந்த ஜென்மம் அல்ல, இன்னொரு ஜென்மம், பரலோக ஜென்மத்திலும் நான் இன்று சொன்ன பிரசங்கத்தை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். මේ ලෝකෙ නෙමෙයි, ස්වර්ග රාජ්‍යෙට ගියත් මේ දේශනාව අමතක කරන්නේ නැහැ. காரணம் இல்லாமல் කාරණාවක් නැතුව மனதார. හදපතුලෙන්ම. மூணாவது என்ன? තුන්වෙනි මොකද්ද? என்ன? නිබන්ධනයක් නැතුව. நிபந்தனை அற்ற කිසි மன்னிப்பு. නිබන්ධනයක් නැතුව සමාවිය යුතුයි. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, සමහරක් අය කියනවා இன்னைக்கு நீங்க உங்க வைஃப் உங்க கூட வரலன்னு வச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கீங்க, ඔබගේ භාර්යාව ආවේ නැහැ කියලා හිතා ගන්නකො. நீங்க உடனே மனைவி கிட்ட போயிட்டு அழுது சொல்லுவீங்க, அம்மா நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன். මම සභාවට ගියා. அதான் தெரியுமே. ඒක දන්නවනේ. மலேசியால இருந்து ஒருத்தன் வந்தாமா, அழகா இருந்தான், මැලේසියාවේ ඉඳලා එකෙක් ආවා ලස්සනයි. அம்சமா இருந்தா, சூரிய மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ඔගේ ඉර මූණටම ගහගෙන හිටියා. என்னை பிச்சு புட்டாமா, பிச்சு புட்டாமா. මාව පොඩි කරලා දැම්මා. இவன் என்னமோ படுவான்னு நினைச்சு என்னை பிச்சு எடுத்துட்டான். என்ன பிச்சு எடுத்தான்? මොනවද පොඩි කරලා ගත්තේ? மன்னிப்பை பத்தி பேசினாமா. කමාව ගැන කතා කරුවනේ. என்னை மன்னிச்சிடுமா.
මට සමාව වෙන්න. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். ඊට පස්සේ මම වැරදි කරන්නෙම නෑ. இதுதானே 20 வருஷமா சொல்லிட்டு இருக்க. මේක නේ අවුරුදු 20 ක ඉඳලා කියන්නේ. இல்லம்மா மலேசியாக்காரன் பிச்சிட்டாமா. ඒම නෙමෙයි මම පොඩි කරලා. இந்த மாதிரி பிரசங்கத்தை வாழ்க்கையிலே கேட்கலாமா? ඒම නෙමෙයි මං හිතරුණා. என்ன மன்னிச்சிடுவா. මට සමාව දෙන්න. சரி சரி உன்னை மன்னிக்கிறேன். හරි හරි මම ඔබට ஆனா කමාව දෙන්න. ஒரு நிபந்தனை. නමුත් එක නිබන්ධනයක්. என்னம்மா எது இருந்தாலும் சரிம்மா. මොනවාරි උනත් කමන්නේ. அந்த குளத்துல உளுடு சொன்னாலும் உளுந்துடுறேன். சச்ச அதெல்லாம் நான் சொல்லுவேனா? என்ன செய்ய உன்னோட ஏடிஎம் கார்டை என்னிடத்தில் கொடுத்து விடு. මොනවද කරන්න උඹේ ATM කාඩ් එක මට දීපන්. உன் சம்பளத்தை எல்லாம் நான் எடுத்து குடும்பத்தை நடத்துகிறேன். උඹේ පඩිය මම අරන් මම නඩත්තු කරන්නම්. அப்போது நான் உன்னை நிரந்தரமாய் மன்னித்து விடுகிறேன். මම නිරන්තරවම උඹව කමා කරන්නම්. என்ன மன்னிப்பு? මොකක්ද ඒ සමාව? அருமையான சகோதரா சகோதரி, යහපත් සහෝදර සහෝදරිය. உன் வீட்டிலே, ඔබේ ගෙදර, உன் நாட்டிலே, ඔබේ දිවේ, உன் மாமியாரோ, ඔබේ உன் නන්දමද, தகப்பனோ, නුඹේ உன் දරුවද, தாயோ, නුඹේ உன் මවද, சக ஊழியனோ, ඔබේ සභාවේ සේවකයාද, அவர்கள் உன்னை புண்படுத்தும் போது அது எளிதாய் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிறேன். නුඹ තුවාල කරද්දී සම්පූර්ණව සමාව දෙන්න බෑ කියලා කියනවා. இந்த மன்னிக்கிறது என்றது வந்து விளையாட்டான காரியம், நான் பிரசங்கம் பண்ணுகிறது போல அல்ல. සමාව දෙන්න කියන එක මම සෙල්ලමට මේ දේශනා කරනවා වගේ එකක් அந்த නෙමෙයි. வழியை அணுவணுவாய் உணர்ந்தவன் நான். ඒ මාර්ගය මම ඒ විදිහට හංගිච්ච කෙනෙක්, நொந்து நொந்து போனவன் நான். තුවාල වුණ කෙනෙක් මම. யாரையும் மன்னிக்கிற அவர்களுக்கு தகுதி இல்லை என் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்று நினைத்தவன் நான். මමගේ සමාව ලබා ගන්න ඒගොල්ලෝ සුදුසු නැහැ කියලා හිතාගත්තා. அவனுக்கு எனக்கு சம்பந்தமே வேண்டாம் என்று நினைத்தவன். එයාට මට සම්බන්ධයක් නැහැ කියලා හිතුවා. அருமையான ஜனமே, යහපත් ජනතාව. மன்னிப்பு என்கிறது எளிதான முறை அல்ல. සමාව කියලා කියන එක විරුද්ධ. அதுவே ராஜ்யத்தின் முதலாவது கட்டளையாகும். ඒක තමයි එතුමන් වහන්සේගේ රාජ්‍ය ප්‍රථම අණ. நம்ம எந்திரிச்சு நிப்போமா? අපි නැගිටලා ඉමුද? மன்னிப்பை பத்தி உங்ககிட்ட அழகா பேசுறேன். සමාව ගැන ලස්සනට කතා කරනවා. இப்படியெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். මේ වගේ සමාව දෙන්න ඕන කියලා කියනවා. ஆனா மன்னிக்கிறது என்ன விளையாட்டான காரியமா? සමාව දෙන එක නිකන් සෙල්ලම් වැඩක්ද? எத்தனை உள்ளம் நீங்கள் இப்போது கதறி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். කී දෙනෙක්ගේ හදවත් බෙවුලගෙන ඉන්නවද? பாஸ்டர் எவ்வளவு அழகா மன்னிப்பை பத்தி பேசுனீங்க. පාස්ටර් කොච්චර ලස්සනට සමාව ගැන කතා நான் කරනවා. பட்ட துன்பங்களும் அவமானங்களையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஐயா. ඔබ දැක්ක දුක් පීඩාවල් දන්නේ නැහැ සහෝදරයා. அவர்கள் மன்னிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் ஐயா. එයාට සමාව දෙන්න සුදුසුයි නෙමෙයි. என் சபையில நடந்த காரியங்களை நான் சொல்ல முடியாது ஐயா. මගේ සභාවේ සිද්ධ වුණ දේවල් මට කියන්න බෑ. எனக்கு மன்னிக்கிறதுக்கு எனக்கு உள்ளத்துல பலன் இல்லை ஐயா. මට සමාව දෙන්න මගේ ඇතුලේ ශක්තිය නැහැ. அருமையான ஜனமே, යහපත් ජනතාව. இந்த நிமிஷத்துல கூட මේ විනාඩියේ ஒரு செல்லி ஒரு கொஞ்சமாவது உன் உள்ளத்திலே ஒருவனை குறித்து நீ வேதனை அவன் உன்னை துன்பப்படுத்தியிருந்தால், நீ மன்னிக்க மறந்திருந்தால் இந்த நேரத்திலே ஒப்புக்கொடு. එක සෙන්ටිමීටර් පොඩ්ඩක් කාර්ය එක්කෙනෙක් හිතේ තියෙනවා නම් එක්කෙනෙක්ව සමාව දෙන්න உமக்கு බැරුව. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். තවත් එක රහසක් කියන්නම්. நீர் வாரும் ஐயா, ඔබ එන්න. நீர் வாரும், ඔබත් එන්න. இங்க நில்லும். I will demonstrate to you what is forgiveness. Kingdom kind of forgiveness. දේව රාජ්‍යයට සමාන උඹ පේරෙන්, වූ සමාවක්. Sebastian. போவாஸ். பா, இயேசுவோட தாத்தா. இப்ப செபஸ்தியனும் போவாசும் உயிர் நண்பர்கள். සුරේසුත් சபேஷ் සබේසුත් බෝවාසුත් හොඳ යාළුවෝ. நல்ல நண்பர்கள். හොඳ මිත්‍රයෝ. ஆனா එනමුත් போவாஸ், බෝවාස් உன்னோட பேர் என்னப்பா? இங்க நில்லுங்க, சும்மா அப்படியே நில்லுங்க. போவாஸ் மகனிடத்திலே சதேஷை பத்தி ஒரு காரியம் சொல்லிவிட்டான். බෝවාස් මහන් සහෝදරයා ගැන සදේශ් ගැන කියලා இவங்கிட்ட ஏதோ ஒரு ஒரு பிடிக்காத காரியம் அவனை வேதனைப்படுத்தி விட்டது. ஆனா உயிர் நண்பர்கள் வேதனைப்படுத்தி விட்டது. නමුත් හොඳ මිත්‍රයෝ නමුත් ඔහු ගැන මොනවත් අල්ලන්නේ නැති එකක් තිබිලා මහන්ටද ගැන කියලා තිබ්බා. உடனே அதை கேட்டுவிட்டு போவாஸ் உடனே அவன் மேல் வேதனைப்பட்டு விஷனப்பட்டு போய் இவரிடத்திலே சொல்லுகிறான், என்னையா அவன் எப்படி பண்ணுகிறான், எனக்கு அவனை பண்ணது எனக்கு பிடிக்கவில்லை என்று கோபம் கொள்ளுகிறான். බෝවාස් ළඟට ගිහිල්ලා බෝවාස් ගිහිල්ලා කියනවා මහෙන්ද්‍රන් ළඟ මේ වගේ වැරදි දෙයක් කරනවා කියලා කෝප වෙලා ගිහිල්ලා කියනවා සදේශ් මේම කෙරුවා කියලා. அதை சொன்ன உடனே செபஸ்தியன் என்ன பண்ணுகிறான்? கோபம் கொடுக்கிறான். කියපු ගමන් සදේශ් මොනවද කරන්නේ? කෝප වෙනවා. டேய், நீ என் நண்பனடா, ඒ මම මගේ යාළුවා. ஏன் உனக்கு என்ன துரோகமடா செய்தேன்? අයියෝ මට එහෙම කෙරුවේ. நீ அவனிடத்தில் போய் சொன்னாயே අයියා ළඟට ගිහිල්ලා எனக்கு நியாயம் வேணும் என்று கொதிக்கிறது தான் நியாயமான கோபம். ஆமாவா இல்லையா?
මට සත්‍යව වෙන්න ඕන කියලා යක් කෝප වෙනවා. இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலும் நடக்கிறது அதுதான். ආද හැම සභාවකම සිද්ධ වෙන්නේ මේක තමයි. இப்ப இவனை குறித்து இவன் போய் அவனிடத்தில் சொல்லிவிட்டான். මෙයා ගැන එයා කිව්ල එයා ළඟ කිව්වා. இவன் 4 பேர்கிட்ட சொன்னனே இவன் சினம் கொள்கிறான். මෙයා හතර ළඟට දෙනුට කියපු ගම එයාව දුක් වෙනවා. எப்படி எப்படி என்னை பத்தி நீ பேச முடியும்? உனக்கு என்ன அதிகாரம் உண்டு என்னை பத்தி கோபத்தை பேச? ஹேம நான் முன்னாடி செய்தேனா? கதை நீ பார்த்தாயா? நீ கண்டாயா? குலைந்தாயா? வந்தாயா? போனாயான்னு அந்த இடமே நார அடித்து விடுவான். ඒ දැක්කද ඔබ කෙරුවද බැලුවද කියලා ඒ තනම ගඳ ගහන විදිහට කෑ ගහනවා. ஆமாவா இல்லையா? ඔව්ද නැද්ද? நான் எப்படி பாட்டு நடத்துவேன்? என்னை குறை சொல்லிவிட்டாய் நீ. මම කොහොමද ගායනා කරන්නේ? මට ඔබ අඩුපාඩුකම් என் කිව්වා. மேல் அபிஷேகம் இருக்கிறது. நான் ஜெபித்தா நீ நாசமாய் போய் මං விடுவாய். ළඟ ආලේපය තියෙනවා. මම යාඥා කරොත් ඔබ විනාශ වෙයි. இதுதான் சபையில் இருக்கிற ஒழுக்கக்கேடான வாழ்க்கை මේක முறை. තමයි සභාවේ තියෙන වැරදි ජීවිතේ. உடனே இவன் கோபம் கொள்கிறான். වෙලේම කෝපය වෙනවා. ஆனால் ராஜ்யத்தின் வழி எது தெரியுமா? රාජ්‍ය මාර්ගය මොකක්ද දන්නවද? Please, කරුණා කරලා very important. හරිම වැදගත්. If you miss this, ඔබ මේක you මිස් have කරුවොත් lost everything. ඔක්කොම ඉවරයි. இப்ப சபைத்தை என்ன செய்கிறான்? සදිස් கோபம் මොනවද? கொள்ளணும். කෝපය ගන්නවා. உலக நியாயம் அதுதான். ලෝකෙට තියෙන න්‍යාය நான் ஒரு தப்பு செய்யல, என்னை குற்றம் சொன்னார்கள், நான் கோபப்பட வேண்டிய நியாயம் உண்டு. මම වැරදි කරුවේ නැහනේ. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? නම සුද්ධ වචනේ මොනවද? தேவ ராஜ்யத்தின் கோட்பாடு என்ன? දේව රාජ්‍යයේ உடனே சபிஸ்தன் போய் போவாசை இறுகப்படுத்திக் கொள்கிறான். බෝවාස දුල කියලා තුරු කර ගන්නවා. என்ன சொல்லுகிறான்? මොනවද කියන්නේ? நீ நண்பனாடா. උඹ මගේ යාළුවා. நாமும் நீயும் எவ்வளவு பெரிய நண்பன். උඹ මම කොච්චරද යාළුවද? நீ சினம் கொள்ள அளவுக்கு நான் உன்னிடத்தில் நடந்து கொண்டேனா, என்னை மன்னியுமாடா என்று கேட்கிறார். උඹත් එක්ක මම වැරදි වෙන්න උඹට කෝප වෙන්න මම කොහමද ජීවත් වුනේ? டேய், මට කමාවය. நீ சொன்னது எனக்கு கோபம் இல்லையேடா. උඹ කීප එක මට කෝප ஆனால் නැහැ. நீ தடுக்கி விழ, උඹ நீ බාධා கோபம் கொள்ள, උඹ කෝප වෙන්න நீ உன் ஜீவிய வாழ்க்கையில மிரண்டு நிக்க උඹ ජීවිත කාලේ උඹ நான் වැටෙන්න காரணமானேனா? මම කාරණාවක් වුණාද? என்னை மன்னியும் என்று செபஸ்தியன் கேட்கின்றான். මාට සමාවයන් කියලා. அதுவே සදිස් කියලා ராஜ்யத்தின் கோட்பாடு. ඒක රාජ්‍යයේ තිබෙනා එක කාරණා ප්‍රධාන කාරණාව. அதுவே ராஜ்யத்தின் கோட்பாடு. ඒක රාජ්‍යයේ තිබෙන එකම இவன் පළවෙනි. அவனிடத்தில் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ඔව්තික රණ්ඩු அவன் කරන්න අවශ්‍ය නැහැ. கோபப்படும் அளவுக்கு நான் நடந்து கொண்டேனா? උඹට කෝප වෙන්න තරමට මම ජීවනවාද உனக்கு හිටියද? இருக்கிற நட்பு உன்னை சினம் கொள்ள அளவுக்கு நான் நடந்து கொண்டேனே, அதுவே நான் செய்த பாவம். නුඹව මම කෝපයට පත් කරන්න තරමට මම හිටියානේ. என்னை ඒකම மன்னி. ලොකු පාපයක්. என்னை மன்னியும் போவாஸ். මට කමා වෙන්න உனக்கு බෝවාස්. கோபம் வர நான் நடந்து கொண்டேனடா. උඹට කෝප වෙන්න හැදිර මම உன்னை தெரிந்தும் நான் எப்படி உன்னிடத்தில் நடந்து கொண்டேன், அதனால் நீ கோபம் கொண்டு அவனிடத்தில் சொன்ன என்னை மன்னித்து ඔබ விடு. දැනගනත් මම මෙහෙම ජීවත් වුණා නේ. එම නිසානේ ඔයාලඟ කිව්වේ මට සමා වෙන්න. அதுவே ராஜ்யத்தின் கோட்பாடு. ඒකම රාජ්‍යයක අනක්. அதுவே கோட்பாடு. ඒකම රාජ්‍ය අනක්. இந்த நிமிஷத்துல கூட நம் மத்தியில் எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நிற்போம். අපි සියලු දෙනාම දැස් පියාගනු මේ වෙලාවේදී. ஐயா, நீங்க மலேசியாவில இருந்து வந்து මැලේසියාවේ ඉඳලා ඔබ இந்த ඇවිත් ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்கிறீர்கள். මේ රාජ්‍ය සත්‍ය ගැන ඔබ කියනවා. நான் மன்னிக்க விரும்புகிறேன். මම කමාව දෙන්න කැමතියි. என் ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருந்ததோ මගේ ආශිර්වාද මොනවද அது බාධාව? என்றே மாறட்டும். අදම වෙනස් වුණ දෙයින්. என் உள்ளத்திலே கொஞ்ச கூடியும் யாருக்கும் கோபம் இல்லாதபடிக்கு මගේ හිතේ කාලඟත් පොඩ්ඩක්වත් තරහක් நான் නැතුව வாழ விரும்புகிறேன். මම ජීවත් වෙන්න நான் කැමතියි. ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் நம்ம ராஜ்யத்துல சொந்தக்காரன் அதிகாரத்துக்கு என்று ஜீவத்துக்கு சொல்லுவ கெமத்தி. சீக்கிரமாய் மின்னுக்கு வாருங்க, நான் ஜெபித்து முடிக்க එහෙම போகிறேன். කියන අය ඉස්සරහට එන්න කරුණා කරලා මම යාඥා කරන්න அங்க කැමතියි. நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரம் எல்லோரும் வாருங்க. එහෙම ඉන්නේ අය කරුණා யாருக்கு நீங்க காத்திருக்க வேண்டாம். அந்த ராஜரீகத்தின் கோட்பாடின் சட்டம் කාලඟ சீக்கிரமா ஓடி வாருங்க. සීක්‍රයෙන් ඉස්සරහට දුවලා එන්න. யார் போறா வரான்னு பார்க்காதீங்க, அதெல்லாம் பழைய விதமான வாழ்க்கை முறை. කවුද යන්නේ නැත්තේ කියලා බලන්න ஒரு එපා. சின்ன சந்தேகம் உள்ளத்தில் இருந்தாலும் வந்துவிடு, පොඩි සැකයක් නැතුව ඉස්සරහට சீக்கிரமாய் එන්න. வந்துவிடு. සීක්‍රයෙන් එන්න. இன்றே உன்னை நெருக்குகின்ற எல்லா பிரச்சனையும் போகட்டும். අද ඉඳලා ඔබව බාධා කරන හැම உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இந்த சிறு காரியம் இருந்தாலும் அது சரியாகட்டும். ඔබේ ආශිර්වාද බාධාවට හැටියට තියෙන සීක්‍රමයි පොඩි දෙයක් මුන්ට වුණත් වාරங்க. පහ වුණ දෙයින්. சீக்கிரமா ஓடி வாருங்க. සීක්‍රයෙන් දුවලා එන්න. நான் www.bethelministries.org.uk எல்லோரும் வந்து தேவ நற்செய்தியையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம்.